हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनुं च प्रणमामि पुनः पुनः, नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै, नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः, नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः, चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकम् अक्षरं पुंसां महापातकनाशनं, वाल्मीकि गिरिसम्भूता रामाम्भोनिधि संगता, श्रीमद् रामायणी गंगा पुनाति भुवनत्रयम्, वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः, शृण्वन् रामकथानादं को नयाति परां गतिं, कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम्, अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं, व्यत्यस्तपादं वनमालाधारिणं, प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं, प्रेमिकवरदम् आश्रयेऽहं श्री प्रेमिकवरदम् आश्रयेऽहं, जानकीकान्तस्मरणं जय जय राम राम, सद्गुरुनाथ महाराज की, आंजनेय स्वामी की। ஸ்ரீயஸ்பதியினுடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் ராமாயணம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே அப்படின்னு நேற்றைய தினம் பார்த்தோம். சீதா பிராட்டி ராமபிரானை பார்த்து ராமருக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு அருமருந்து தன்னுடைய ஆலிங்கனம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அங்கே சீதா பிராட்டி வந்து பிரபு ஸ்ரீராமர் ஆலிங்கனம் பண்ணிண்டா அப்படிங்கிற பரியந்தம் பார்த்தோம். மகர்ஷீனாம் சுகாவகம், அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகளுக்குன்னா அது சுகம் ஊட்டித்தான். இவர்களை இருவராக பார்க்காம ஒருவராக பார்க்கணும் அப்படின்னு அவர்கள் ஆசை கொண்டு இவர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரோட இன்னொருத்தர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறத பார்த்து அந்த ரிஷிகள் எல்லாரும், நாங்கள் எந்த காரணத்துக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி காட்டில் உட்காந்துட்டு தபஸு பண்ணோமோ அந்த காரணம் நிறைவு பெற்றது அப்படின்னு அவர்களுக்கு தெரிஞ்சுதான். பபுவ ஹிருஷ்டா வைதேகி, சீதை சந்தோஷப்படுறா. இந்த ரிஷிகள்லாம் ராமரை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாரையும் அடி அப்படின்னு சொல்லும்பொழுது சீதை சந்தோஷப்படலை. சீதைக்கு அதில் கொஞ்சம் கூட மனசு போகலை. சீதை ராமரிடத்திலே வாதாடுறா, எந்த அரக்கனையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு. சீதை அதற்கு பலவிதமான லாஜிக் சொல்கிறா. என்ன லாஜிக் சொல்கிறா, யுக்தி சொல்கிறா அப்படின்னா, சீதை சொல்கிறா, நீங்கள் வந்து ஒரு க்ஷத்ரிய குலத்தில் தோன்றினாலும் இப்போ ஒரு ராஜாவாக இந்த காட்டுக்கு வரலை. ராஜாவாக இந்த காட்டுக்கு வந்தேள் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் தண்டிக்க வேண்டியது, இங்கே நடக்கக்கூடிய நல்லதை தட்டி கொடுக்க வேண்டியது முதலியதுலனா நீங்கள் ஈடுபட வேண்டியது தான், ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்களோ ராஜாவாக இந்த காட்டுக்கு இப்போ வரலை, ராஜ்யத்தை துறந்து ஒரு துறவியாக இப்போ காட்டுக்கு வந்திருக்கேள். துறவியாக ஒரு காட்டுக்கு வரும்பொழுது, ஒரு தபஸ்வியாக அந்த காட்டுக்கு வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அரக்கர்களை நான் அடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கிளம்புறது ஒரு தகுந்த செயல் கிடையாது. நீங்கள் அதனால்
இந்த அரக்கர்களை அடிக்க போகக்கூடாது. நீங்கள் அதற்காக அடிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை. 14 வருஷ காலங்கள் முடியட்டும், நீங்கள் அயோத்திக்கு போய் திருப்பி பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வந்து க்ஷத்ரியனுக்கு க்ஷத்ரியனாக வந்து இங்கே இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாரும் வேட்டையாடுறதுல எனக்கு எந்த விதமான ஆக்ஷேபனையும் இல்லை. ஆனால் இப்போ நம்மளையோ தவசி மாதிரி வந்திருக்கோம், ஒரு தபஸ்விக்கு எதற்கு இந்த வேட்டையெல்லாம் அப்படின்னு சீத்தை ஒரு காரணமாக முன்வைக்கிறா. ஒரு அழகான உதாரணம் வேற சொல்கிறா சீத்தை. ஒரு மான் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு புலிக்கு மான வேட்டையே ஆட முடியல அப்படிங்கிறதுனால அந்த புலி என்ன பண்ணித்தான், மான் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு மான் வேஷம் பூண்டு போயிடுத்தான். மான் வேஷம் பூண்டு மான் கூட்டத்துக்கு மத்தியில் போன உடனே அங்கே இருக்கக்கூடிய மான்கள் எல்லாம் நம்மளை சேர்ந்தவன் யாரோ வந்திருக்கான் அப்படின்னு சகஜமாக அந்த மான் வேஷத்தில் இருக்கக்கூடிய புலியோட பழகும் பொழுது ஒரு க்ஷணம் தன்னுடைய சுயரூபத்தை காண்பிச்சு அந்த மானை வேட்டையாடுறது எப்படி அநாகரீகமான ஒரு செயலோ, எப்படி அறத்துக்கு ஒப்பா இல்லாத ஒரு செயலோ, அது மாதிரி நீங்கள் தவசி கோலத்தில் இங்கே வந்து தபஸ்வியாக இல்லாமல் க்ஷத்ரியன் நான் அப்படின்னு திடீர்னு ஒரு க்ஷணம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் வதம் பண்ணுறது சரி கிடையாது அப்படிங்கிறான். அதற்கு சீத்தை சொல்கிறா, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கோதண்டம் தான் அப்படிங்கிறான். இத்தனைக்கும் பக்தாள்லாம் கோதண்ட மண்டித்த கரம்ங்கிறான். மண்டித்தனா அலங்கிருத்தன்னு அர்த்தம். அவருக்கு ரொம்ப அலங்காரமே அந்த கோதண்டம் தானாம். கோதண்டத்தோட ராமரை பார்க்கறது தான் ரொம்ப அழகு. ஒரு கோவிலில் கோதண்டத்தை ஒரு விதமாக சாத்துவா. அதுலேயும் திருச்சி பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேனா, தஞ்சாவூர் பக்கத்தில் வெண்ணை நல்லூர் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் வரல, இல்லை புன்னை நல்லூர், ரெண்டுத்தில் ஏதோ ஒரு நல்லூர், நல்ல ஊர் அது. அங்கே போனால் அங்கே ஒரு ராமர், அந்த ராமருடைய கோதண்டம் அவ்வளோ புருவம் கூட வளையாது, புருவத்தை கூட அவ்வளோ வளைக்க முடியாது. அப்படி 2 யூ இருந்தது அந்த கோதண்டத்தில். இப்படி ஆரம்பித்து இப்படி வரும் அந்த கோதண்டம். ராமரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த கோதண்டத்தையே பார்த்துட்டு இருக்கலாம்னு தோணும். அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த கோதண்டம். 7 மணி வேறு இருக்கும் கோதண்டத்தில், 7 மணி இருக்கும் அந்த கோதண்டத்தில். சீதா அந்த கோதண்டத்தை பழிக்கிறா. சீதை சொல்கிறா, எனக்கு சின்ன வயசில் ஒரு கதை ஒன்று நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் பெரியவர்கள்னா சொல்லி வளர்த்துருக்கா. என்ன கதடிமா? அது நான் ஒரு தபஸ்வி உட்காந்துன்னு தபசு பண்ணுறார். தபசு பண்ணாலே இந்திரனுக்கு அங்கே சரிபடாது. இந்திரன் எல்லாருடைய தபஸையும் கலைக்கணும்னு பார்ப்பான். இந்திரன் தான் விஸ்வாமித்தருடைய தபஸை பலவிதமாக கலைக்கிறான். மேனகையை அனுப்புகிறான், ரம்பையை அனுப்புகிறான், கடைசியில் அவனே வரான். துருவன் தபஸுக்கு போன இந்திரன் வரான், துருவனுடைய தபஸை கலைக்க பார்க்குறான். யார் தபசு பண்ணாலும், சகர சக்கரவர்த்தி யாகம் பண்ணால் அதை கலைக்கிறான் இந்திரன். யார் தபசு பண்ணாலும் இந்திரனுக்கு மூக்கு வேர்த்தரும், அவளுடைய தபஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி கலைச்சிட்டு போயிடுவான். அது மாதிரி இந்த தபஸ்வி உட்காந்துருக்கார், அவருடைய தபஸை கலைக்கவே முடியலையாம். என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். திலோத்தமையை அமிச்சாச்சு, ரம்பையை அமிச்சாச்சு, ஊர்வசி அமிச்சாச்சு, யார் அமிச்சாலும் அந்த தபஸை கலைக்கவே முடியல. இந்த லாஸ்ட் ரெசார்ட்னு சொல்லுவாளே, அதே மாதிரி கடைசியாக இந்திரன் பார்த்தா நம்மளே ஒரு கை பார்த்துட வேண்டியது தான், இல்லாட்டி அவர்கிட்ட போய் நான் தோத்துட்டேன்னு ஒத்துண்டுலாம் அப்படின்னு சொல்லி இந்திரன் என்ன பண்ணான், கடைசியாக அவனே வந்தான். ஒரு அந்தனர் வேஷத்தில் வரான் இந்திரன். வரும்போதே பாருங்க, கையில் ஒரு கத்தியோட வேற வரான். அந்த தபஸ்வியை விழுந்து சேவிச்சு, சுவாமி நீங்கள் பக்கத்தில் ஒரு கல்யாணம்னு வந்தேன், வரும்பொழுது தெரியாதனமாக இந்த கத்தியை எடுத்துன்னு வந்துட்டேன். கல்யாணத்துக்கு போகும்போது கத்தி கையில் எடுத்துன்னு போனால் எல்லாம் என்ன நினச்சிப்பா, நாளைக்கு ஃபோட்டோன்னு ஒன்று எடுப்பா, மாப்பிள்ளையோட பெண்ணோட மணமகனோட மணமகளோட கையில் கத்தியோடு இருந்தால் நன்னாவே இருக்காது. அதனால நீங்கள் கொஞ்சம் இந்த கத்தியை பார்த்துக்கோங்களேன், நான் இப்போ முடிச்சு 2 ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்ன உடனே அவர் பார்க்குறார். அந்த தபஸ்வி நல்ல தேஜஸ்வியாக இருக்கான் இந்த அம்பி. சரின்னு கையை நீட்டி அந்த கத்தியை வாங்கிட்டார், பக்கத்தில் வச்சார், திருப்பி தபஸுக்கு போயிட்டார். அவன் மறைஞ்சே போயிட்டான், அவனாவது கல்யாணம் ஆகுது. இப்படி உட்காந்துருக்கார் அவர். இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருக்கு தோணுது, ஒருத்தர் கொடுத்தாரே கத்தி, அந்த கத்தி இருக்கோ அப்படின்னு கண்ணை திறக்கிறார், பார்க்குறார், இருக்கு.
திருப்பி கண்களை மூடிக்கிறார். திருப்பி கொஞ்ச நேரத்தில் கத்தி ஞாபகம் வருது. இருக்கான்னு பார்க்குறார். இருக்குது. அவருடைய தியானம் கலைஞ்சுட்டே இருக்குது. கடைசியில் என்ன ஆகிடுது, அவர் பார்த்தார், நம்மளை விட்டு தனியாக அந்த கத்தி இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு தியானம் கலையிறது. நம்ம பேசாமல் அந்த கத்தியை நம்ம கூடவே வச்சுன்றலாம், நம்ம மேலேயே வச்சுட்டோம் அப்படின்னா தியானம் கலையாதுன்னு கீழே இருந்த கத்தியை தன்னுடைய தொடையில் வச்சுட்டார். திருப்பி இப்படி கண்களை மூடிண்டார். இப்படி கண்களை மூடின்ற உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு கால்லாம் மரத்து போயிடுத்து. கை என்ன இருக்குன்னே அவருக்கு தெரியல. திருப்பி கண்ணை திறந்தார், தடவி பார்த்தார். இப்படி அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் கலைஞ்சுட்டே இருக்கு. முன்ன மாதிரி அவரால் தியானம் பண்ண முடியல. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த கத்தி துரு வர பிடிச்சிடுத்து. அவன் எப்படி கொடுத்தானோ அது மாதிரி இல்லை. இன்றைக்கி அவர் அதை கொடுத்துட்டு எங்கேயாவது நான் உங்ககிட்ட கொடுக்கும் போது எப்படி இருந்தது, இப்போ பாரு எப்படி துரு பிடிச்சி கொடுத்து, என்ன சுவாமி இது அப்படின்னு கேட்டான். நன்னா இருக்காது அப்படின்னு அவர் என்ன பண்ணார், எழுந்துட்டார். தியானம் மொத்தமாக கலைஞ்சுடுது. எழுந்துட்டு சாணம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். தியானம் பண்ணிட்டு எல்லா சித்திகளோடு இருந்தவர் இப்போ சாணம் பிடிச்சுட்டு இருக்கார். சாணம் பிடிச்சுட்டே இருக்கும்பொழுது அங்கேருந்து ஏதோ 2-3 பாம்பு வந்தது. அந்த பாம்பை வேட்டையாடினார். கோவிச்சுண்டு இன்னொரு 10 பாம்பு அங்கேருந்து சண்டைக்கு வந்தது. பாம்புக்கு வேண்டிய விஷ ஜந்துக்களோடனா வந்தது. இவர் பார்த்தார், எல்லாத்தையும் வேட்டையாடணும்னு இறங்கினார். தன்னுடைய ஆசிரமம் வேற தாறுமாறாக இருக்குது, இதை ஒழுங்குபடுத்துவோம்னு இறங்கினார். ஒழுங்குபடுத்தும் பொழுது இன்னொரு 4 விஷ ஜந்துவை கொன்னார். அவர்கள் கூட்டமாக வந்தார்கள். எல்லாரோடையும் சண்டைக்கு போனார். கடைசியில் பார்த்தா தியானத்தில் இருந்தவர் ஒரு முழு நேர வேடனாகிடுறார். வேடனாகி அவருடைய தபசு எல்லாம் இழந்து கடைசியில் அவர் நரக்கத்துக்கு போனார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இவ்வளவும் நடந்ததுக்கு ஒரே காரணம் அவர் கையில் இருந்த அந்த கத்தி. கையில் அந்த கத்தி தான் அவரை பலவிதமாக தூண்டித்து. அதே மாதிரி காட்டுக்கு தானே போகிறோம், எதுக்கு இந்த மனுஷன் கோதண்டத்தை கேட்குறாரேன்னு அன்றைக்கே நினச்சேன். நீங்கள் கோதண்டம் கேட்கும் போதே எனக்கு பொறி தட்டித்து இவர் வேற ஏதோ மனசில் ஒரு எண்ணத்தோட காட்டுக்கு வரார் அப்படின்னு. அதன்படியே இப்போ நீங்கள் சொல்கிறேன், இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாரையும் வேட்டையாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் காரணம் கையில் இருக்கக்கூடிய அந்த கோதண்டம் தான்னு தோணுறது. அச்சுச்சோ, நான் அதிக பிரசங்கிதனமாக நிறையா பேசிட்டேனே, உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அப்படின்னு முடிச்சாலாம் சீதா. ராமர் பலவிதமான காரணங்கள் சொல்லி சீதா அஹிம்சையில் இருக்கணும், ஒரு ரிஷி துல்லியமாக வாழக்கூடியவன் அஹிம்சையில் இருக்கணும் அப்படின்னு சீதா சொல்கிறா. அஹிம்சைங்கிறது முக்கியமான குணம். உன்கிட்ட இல்லாதது இல்லை, சகல குணங்களோடு இருக்கக்கூடிய நீ அஹிம்சையிலும் இரேன் அப்படிங்கிறது தான் சீதையினுடைய முக்கியமான விஷயம். ராமபிரான் சொல்கிறார், அஹிம்சை அப்படிங்கிறது தண்டிக்காமல் இருக்கிறது ஒண்டி அஹிம்சை கிடையாது. கண்டிக்க வேண்டியவனை கண்டிக்காமல் இருக்கிறது ஹிம்சை, கண்டிக்க கூடாதவனை கண்டிக்கிறது ஹிம்சை, கண்டிக்க வேண்டியவனை கண்டிக்கிறது அஹிம்சை அப்படின்னு அழகான ஒரு தர்மத்தை எடுத்து சொல்கிறார் ராமபிரான். ஒரு கோஷாலை நிறையா மாடுகள் கட்டியிருக்கா. அந்த கோஷாலைக்குள்ளே திடீர்னு ஒரு புலி வந்துடுத்து அப்படின்னா அந்த புலியை அந்த இடத்துல அடிக்கணும். ஏன்னா சாதுவான விலங்கு தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாத ஒரு சாது விலங்கை எப்போ ஒரு துஷ்ட விலங்கு அடிக்க போகிறதோ அப்போ அந்த துஷ்ட விலங்கை கண்டிக்கிறது தான் அங்கே அஹிம்சை. அச்சுச்சோ, நம்ம யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சும்மா இருந்தான்னா அங்கே இருக்கக்கூடிய புலி அங்கே மாடை சாப்பிடும். அது ஹிம்சை, அது அஹிம்சை கிடையாது. அதனால ராமர் சொல்கிறார், ஹிம்சைக்குள்ள அஹிம்சை அடக்கம், அஹிம்சைக்குள்ள ஹிம்சை அடக்கம் அப்படின்னு ராமபிரான் அங்கே சொல்லி முடிக்கிறாரா. இப்போ இவ்வளோ அரக்கர்களை இப்போ வேட்டையாடிட்டாரோனோ, அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அரக்கர்களை வேட்டையாடிட்டாரோனோ. ஏன் சீதை இதை சொன்னான்னு ஒரு காரணமும் இருக்குது. சீதை ஜெகன்மாதாவாக இருக்கிறதுனால, எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கிறதுனால சீதைக்கு இங்கே இருக்கக்கூடிய அரக்கர்களை பார்த்தாலும் தன்னுடைய குழந்தைகள்னு தோன்றதான். எப்படி இருக்கா பாருங்க. அதனால ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் ஒரு குழந்தை ரொம்ப சமத்து, ஒரு குழந்தை ரொம்ப அசடு. சமத்து குழந்தை அதுவே கார்த்தால அலாம் வச்சுக்கும், எழுந்துக்கும், அதுவே படுக்கை எல்லாத்தையும் மடித்து எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சிடும், தூங்கி நடத்தினா தொடச்சிடும், அதுவே போகும், வெந்நீர் போட்டுக்கும், குளிக்கும், அதுக்கும் கார்த்தால பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி கார்த்தால சாப்பிட்டுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு அதுவே புக் பேக்கில் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மாவுக்கு அந்த சமத்து குழந்தையை பற்றி நிறையா சிந்தனைகள் வராது. இதுவே அசடாக ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க.
கார்த்தால எழுந்துக்கவே மாட்டான். எவ்வளோ அலாம் வச்சாலும் மாற்றி மாற்றி அலாம் அடிச்சுட்டு இருக்குமே வழிய அவனை சுற்றி எல்லாம் எழுந்துருவான். இவன் வண்டி எழுந்துக்க மாட்டான். அவன் அம்மா தார்குச்சி போடணும் எழுந்துக்கிறதுக்கு. எழுந்த உடனே இல்லாத பொய்லாம் சொல்லுவான். ஸ்கூல் கட்டடிக்கிறதுக்கு வயிற்ற வலிக்கிறதுமா, தலை வலிக்கிறதுமா, என்னென்னமோ கதை சொல்லுவான். புக்கு எடுத்து வச்சுக்க மாட்டான். எதுவுமே பண்ணாமல் ஒருவன் இருப்பான் அப்படின்னா அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூலுக்கு போன உடனே அந்த அம்மாவுக்கு இந்த அசட்டு குழந்தை நினைவாகவே இருக்கும். ஐயோ, இப்போ எந்த மிஸ்ஸுக்கிட்ட என்ன திட்டு வாங்கிட்டு இருக்கானோ, எந்த ஹோம்ஒர்க் பண்ணாமல் போயின்னு இருக்கானோ, என்ன மார்க் வாங்கிட்டு இருக்கானோ, எங்கே சுழிச்சிருக்காளோ அப்படின்னு மாற்றி 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 அந்த அம்மாவுக்கு சமத்து குழந்தைய பற்றி நினைக்கிறத காட்டிலும் அசட்டு குழந்தைய பற்றி எப்படி ஒரு நினைவு வருமோ, அதே மாதிரி இருக்கக்கூடிய சமத்து குழந்தைகளாம் சீதைக்கு இங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள், அசட்டு குழந்தையாம் அங்கே இருக்கக்கூடிய ராட்சசர்கள். எப்படி ஒரு அம்மாவுக்கு சமத்தை விட அசடு மேலே அதிகமான பரிவு இருக்குமோ, அதே மாதிரி சீதைக்கு இங்கே ராட்சசர்களின் பால் ரொம்ப அதிகமான பரிவு அவர்கள் பக்கமே இருந்து பேசுகிறா. நீங்கள் அவர்களை கண்டிக்காதீங்கோ அப்படின்னு ராமர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறார். இப்போ எந்த ராட்சசர்களை கண்டிக்காதன்னு சீத்தை சொன்னாலோ அந்த ராட்சசர்களை தான் அடிச்சிருக்கார் ராமர். புரியுறதா? எந்த ராட்சசர்கள் அடித்ததை பார்த்துட்டும் சீத்தை ராமரை பார்த்து, என்னன்னா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று பண்ணுறேலேன்னு சொல்ல இருக்க, பபூவ ஹிருஷ்டா வைதேகி, சந்தோஷப்பட்டாலாம் சீதை. ஹிருஷ்டக அப்படின்னா சந்தோஷப்பட்டார்னு அர்த்தம். ஏன் சந்தோஷப்பட்டார்னா, கண்டிக்க வேண்டியவர்களை கண்டிக்கணும்னு நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. இங்கே இருக்கக்கூடிய 14,000 ராட்சசர்களும் கண்டிக்க வேண்டியவர்கள், அவர்களை எப்படி கண்டிக்கணுமோ அப்படி கண்டிச்சதை கண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சந்தோஷப்பட்டாலாம். பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே ராமபிரான ஆலிங்கனம் பண்ணிட்டார்னு நேத்திக்கு சொல்லி முடித்தேன். அப்புறம் என்ன ஆயிடுத்து, அந்த கூட்டத்தில் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு அக்கம்பனன்னு பேர். அக்கம்பனன்னு பேர். அவன் தான் 14,000ன்னு சொன்னேன்ல, அவன் தான் கடைசியில் நின்றுருக்கான். அவன் நினைக்கிறான் நம்ம அளவுக்கு எப்படி வருவோம், முதல் 10-20 பேரே சம்ஹாரம் பண்ணிடுவான்னு நினச்சிட்டு வந்திருக்கான் அவன். ஏன்னா 14,000 பேரும் ஒருத்தரோட சண்டை போடுறா. இந்த சண்டை ரொம்ப அழகான சண்டை. ஒருத்தர் 10 பேரோட சண்டை போடல, 100 பேர் 10 பேரோட சண்டை போடல, 1000 பேர் 500 பேரோட சண்டை போடல, 14,000 பேர் 10,000 பேரோட சண்டை போடல. எந்த பக்கம் பார்த்தாலுமே இது அன்ஈக்குவல். 14,000 பேர் ஒரு பக்கம், ஒருத்தர் இன்னொரு பக்கம். அவன் நினச்சான் சும்மா பொழுது போல போய் நின்றுட்டு வருவோம் அப்படின்னு வந்தால் கிடு 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 கிடுன்னு ராமருடைய அம்புகள் எல்லாருடைய தலையையும் கொய்யறத பார்த்து 1000 பேர் கீழே விழறா, 5000 பேர் கீழே விழறா, 10,000 பேர் கீழே விழறா. கடைசியில் 11,000, 12,000, 13,000ன்னு 72 நிமிஷத்தில் சர்ன்னு எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிகிட்டே வரார் ராமர். கடைசியாக இன்னும் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு தான் அகம்பனன் அப்படின்னு பேர். அம்பை தொடுத்து ராமபிரான் போறார் அந்த அகம்பனன் மேலே. அம்பை தொடுத்து அகம்பனன் மேலே போடும் பொழுது அகம்பனனுக்கு ஒரு உபாயம் ஒன்று தோணித்தான். உபாயம் என்ன தோணித்து அப்படின்னா, 14,000 பேர் இவ்வளோ பேரை அடித்தவர் நம்மளை கண்டிப்பாக அடிச்சிட போகிறார். நம்மளால் எதிர்க்க நின்றுன்னா எதிரம்பு கோர்த்துன்னு நிற்க முடியாது. அப்போது இவர்கிட்டேருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணுமே அப்படின்னு கதஞ்சித் ஆகதோகம்னு, கதஞ்சித்துக்கு வியாக்கியானம் இது. என்ன பண்ணானா, அகம்பனன் ராமபிரானுடைய கல்யாண குணங்களெல்லாம் தெரிந்தவனாக இருப்பதனால் அந்த யுத்த களத்திலே ராமபிரான் அந்த அம்பை தொடுத்து அவன் மேலே வீசறதுக்கு முன்னாடி அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள தன்னுடைய கவச்சத்தனா கலைஞ்சுண்டு தன்னுடைய வஸ்திரத்தனா மாற்றிண்டு ஒரு பெண் வேஷத்துக்கு வந்தானாம். அவன் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆயுதத்தை எல்லாத்தையும் கீழே போட்டான். மேலே போட்டுன்னு இருக்கக்கூடியதெல்லாம் கழட்டி தலையை அப்படி மூடின்ட்டானாம், பெண்கள் மாதிரி. இன்றைக்கும் வடக்கில் போனால் தலையை மூடிக்கிறது வழக்கம் பெண்கள் இல்லையா? வடக்கில் தானே நடக்கிறது இந்த கதையே. ஒரு பெண் மாதிரி தலையை மூடின்ட்டானாம். இதை ராமர் பார்க்கிறார். இப்போ கொஞ்சம் ராமருக்கு பதிலாக நீங்கள்லாம் அங்கே நின்று பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுவேள்? இப்போ ராமர் அங்கே நீங்கள் தான் அங்கே இருக்கிற, என்ன பண்ணுவேள்? நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்லட்டா? அவனுக்கு ஏண்டா இப்படி பண்ணிட்டோம், ஒரு அம்புனால் போயிருக்கலாமேங்கிற அளவுக்கு நான் கொண்டு போயிருப்பேன். முதல்ல வார்த்தையினால் அவனை சாடியிருப்பேன்.
ஏன் பெண் வேஷம் போட்டுக்கிறான்னா, பெண்களை யுத்தத்தில் கொல்லக்கூடாதுன்னு ஒரு நீதி உண்டு யுத்த சாஸ்திரத்தில், தனுர் வேதத்தில். அதனால பெண்களை அடிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சவனாக இருப்பதினால் ராமன் எப்பேற்பட்ட குணவான்னு தெரியறதுனால அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டு பெண் வேடத்தில் அவன் வரான். நம்மளாரதான் என்ன பண்ணியிருப்போம், அவனை முதல்ல வார்த்தையினால் கொல்லிருப்போம். வார்த்தையினால் கொன்று கடைசியில் ஒரு அம்பை அவன் மேலே தூக்கி போட்டிருப்பான், அவனும் போயிருப்பான். ராமர் என்ன தெரியுமா பண்ணாராம், இட்டி அம்பை எடுத்து அவனை பார்த்து விடுறதுக்குள்ள ஒரு ஆண் பெண் வேஷத்தில் வரான்னு தெரிஞ்ச அடுத்த க்ஷணம் தலையை கீழே குனிஞ்சுட்டாராம். இன்னொரு பெண்ணை ஒண்டி பார்க்க மாட்டார் ராமர், இன்னொரு ஆண் பெண் ரூபத்தில் இருந்தால் கூட பார்க்க மாட்டாராம் ராமர். பொதுவாக இந்த ஒரு இடத்துல கேள்வி கேட்டாங்க, பொதுவாக இந்த மாதிரி கேள்வி கேட்பார்கள். என்னன்னா, இந்த ஏகபத்னி விரதன்னு ராமருக்கு ஒரு பெரிய பட்டம் ஒன்று உண்டு. அவர் கேட்டார், எனக்கும் ஒரே ஒரு சம்சாரம் தான் சாமி அப்படின்னார். என்ன ராமருக்கு ஒண்டி ஏகபத்னி விரதம் என்ன ராமருக்கு ஒண்டி ஒரு பெரிய புகழ்? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் முழுக்க எல்லாருக்கும் ஒரே சம்சாரம் தான் இருக்குது, நாங்களும் ராமரும் இந்த விஷயத்தில் ஈக்குவலான்னு கேட்டார். ஒன்றும் ஹேளனத்துக்காக சொல்ல, வாஸ்தவத்தில் அவருக்கு தெரியாததுனால. ராமருடைய ஏகபத்னி விரதமும் நம்ம இருக்கக்கூடிய பொதுவான ஏகபத்னி விரதமும் வேற. ஏன் வேற அப்படின்னு சொல்கிறேன், இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியில் அவர் சீதையை தவிர ஒன்றுத்தர கண்ணால் கூட பார்க்க மாட்டார், ஒரு பெண் வேஷம் போட்டுருந்த ஆணை கூட பார்க்க மாட்டார்னு தெரிஞ்சிருக்கும். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ராமபிரான் முதல்ல யார்? ராமர் ஒரு க்ஷத்ரியன். க்ஷத்ரியனும் ராஜ குலத்தில் பிறந்து ராஜாவாக வாழ்ந்த ஒரு க்ஷத்ரியன். அவர் தான் மூத்த புத்திரனாக பிறந்து பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு பெரிய ராஜாவாக வாழ்ந்த ஒரு க்ஷத்ரியன். அந்த குலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தசரதர் எடுத்துக்கோங்க, அவருடைய வம்சத்தில் யாரு வேணா எடுத்துக்கலாம். ராமபிரானை தவிர மீதி எல்லாருக்கும் பல மனைவிகள் உண்டு. ராமருக்கு ஒண்டி தான் ஒரே மனைவி, ராமருக்கு ஒண்டி தான். ராஜாவுக்கு தர்மசாஸ்திரம் நிறைய மனைவிகளை மணக்க வேண்டும்னே சொல்லுறது. ஏன்னா ராஜாவுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, பிரஜைகளுடைய சௌக்கியம்தான். பிரஜைகள் எல்லாரும் சுகமாக இருக்கணும், அதற்காக அவர்கள் என்ன வேணா பண்ணலாம். இப்போ எழுத்தாப்புல ஒரு ராஜ்யம் இருக்கு, அவன் நம்மளோட போர் தொடுக்க போறான் அப்படின்னா, ஒரு ராஜா போய் அந்த போரை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார், அந்த ராஜா எழுத்தாப்புல இருக்கக்கூடிய ராஜாவுடைய பெண்ணை போய் மணந்துன்னு வந்துடுவார். இப்போ மணந்துட்டா அவங்க வீட்டு மாப்பிள்ளையாயிடுவார். மாப்பிள்ளை யாராவது அடிப்பாலோ, அது மாதிரி ஒரு ராஜா பல காரணங்களுக்காக விவாகம் பண்ணிக்கலாம், பல காரணங்களுக்காக விவாகம் பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணி 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 தன்னுடைய ராஜ்யத்தையும் விஸ்தாரப்படுத்தணும் அப்படின்னு தர்மமே சொல்லுறது, தர்மசாஸ்திரமே சொல்லுறது. அதனால பொதுவாக ஒரு ராஜா ஒரே ஒரு மனைவியோட இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. சரி, ராமருடைய குலத்தை விட்டுடலாம், மீதி இருக்கக்கூடிய எந்த ராஜ்ய குலத்திலையுமே ஒரு ராஜா ஒரு மனைவியோடு இருந்தார் அப்படிங்கிற கதை கிடையவே கிடையாது. சரி, புராண இதிகாசத்தை விட்டுடுறேன், ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிறேன். ஹிஸ்ட்ரி நீங்கள் பாருங்கோ, இருக்கிறது க்ஷத்ரியனோ இல்லையோ, வேற தேசத்துலேருந்து வந்து நம்ம நாட்டில் நிறையா பேர் நம்மளை ஆண்டிருக்காங்க இல்லையா, வெளி தேசத்துலேருந்து வந்தவர்கள், அவர்களும் ராஜா தானே. க்ஷத்ரியனாக இருந்தால் தான் ராஜாவாகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வெளி தேசத்துலேருந்து வந்து பலர் நம்மளை ஆட்சி புரிந்திருக்கார்கள், வெளிநாட்டிலையும் பல பேர் ஆட்சி புரிந்திருக்கார்கள். இந்த உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரியில், வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே, உலக வரலாற்றில் இது வரைக்கும் ஒரு ராஜா ஒரே ஒரு மனைவியோடு இருந்தார்னு சரித்திரமே கிடையாது. எந்த ராஜ்யமான எடுத்துக்கோங்க, எந்த ராஜ்யமான எடுத்துக்கோங்க, இப்போ ரீசண்டாக இருந்த கிங்டம்ஸ் வரைக்கும், நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு ராஜ்யங்கள் இருந்தது. பிரிட்டிஷ்காரன் வரத்துக்கு முன்னாடி நம்மெல்லாம் தனித்தனியாக குட்டி ராஜ்யத்தோட தான் இருந்தது. பிரிட்டிஷ் தான் ஒரு விதத்தில் நம்மளை சேர்த்தான். ஏன்னா அவனுக்கு யூனிஃபை பண்ணால் அவன் ஒத்தனே ராஜாவாக ஆயிடலாம்ங்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரன் தான் நம்மளை சேர்த்தான். பிரிட்டிஷ்காரன் வரத்துக்கு முன்னாடி நம்ம நிறையா குட்டி ராஜ்யமாக தானே இருந்தது. அதுலேருந்து ஆரம்பித்து ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கோங்களேன், வரலாறுல நீங்கள் திருப்பி வரலாற்றின் பக்கங்களை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் ஒரு ராஜாவாக இருந்தவன் ஒரே ஒரு மனைவியோட இருந்ததே கிடையாது.
வரலாற்றிலேயே ஒரு ராஜா ஒரு மனைவியோட இருந்தாருங்கிறது ராமர் ஒண்டி தான். அப்போ கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, நம்ம ஒரு மாதிரி இருக்கிறதும் ராமர் அது மாதிரி இருக்கிறதும் ஒன்னா? ராமர் பல மனைவிகளோடு இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லும் பொழுது, ராமருடைய வம்சத்தினர் எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது, க்ஷத்ரிய குலத்தில் ராஜ்ய குலத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் ஒரு விதமாக இருக்கும் பொழுது, இப்போ இருக்கக்கூடிய ராஜாக்கள் உள்பட நம்ம நாடுன்னு ஒண்டி நான் சொல்லல, வெளிநாடு எவ்வளவு நாடு இருக்கு, எவ்வளவோ நாடு இருக்கு, எவ்வளவோ இளவரசர்கள் இருக்கார்கள். எல்லா இளவரசரையும் எடுத்து பாருங்க, அவங்களுக்கு அந்தப்புறத்தில் ஸ்திரீகள் இருப்பார்கள், அவர்களுக்கு சேவை புரிவதற்காக அவர்களுக்கு நிறைய மனைவிகள் இருப்பார்கள். வரலாறு உள்பட இப்படி இருக்கும்போது வரலாற்றையே திருப்பி போடுற மாதிரி இருந்த ஒரே ஒரு ராஜா நம்ம ராமராஜா தான். ராமரை தவிர வேற யாருமே அப்படி இல்லை. இப்போ சொல்லுங்க, ராமருடைய ஏகபத்னி விரதமும் நம்மளுடைய ஏகபத்னி விரதமும் ஒன்னா? சரி, 10 மாச காலங்கள் சீத்தை கூட இல்லை இல்லையா? 10 மாச காலங்கள் சீத்தை கூட இல்லை. இன்னொருத்தராக இருந்தால் ரொம்ப கேஷுவலாக இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே சரியாக வேற இருக்கு, யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது யார் அந்த மனைவிக்காக அழுது உருகி ஒரு குரங்கு படையோட சண்டை போட்டு குரங்கு படைக்கு தன்னுடைய ஒரு நண்பனை ராஜாவாக்கி அந்த குரங்கோட குரங்கா கிளம்பி தெற்கு வரைக்கும் வந்து ஒரு அணையை கட்டி அந்த அணைக்கு மேலே போய் இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டினுடைய ராஜாவோட சண்டை போட்டு தன்னுடைய மனைவியை கைப்பற்றி அந்த நாட்டுக்குள்ள காலடி வைக்காம யாரு வருவா? நீங்க திருப்பி இன்னொரு விஷயம் ஹிஸ்டரியிலேருந்தே சொல்றேன், இது வரைக்கும் இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி சொல்றேன், யூ கேன் ப்ரூவ் மீ ராங், ஏன்னா நானும் ஹிஸ்டரி படிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு ராஜா ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டை ஜெயிச்சு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்தையோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ அந்த நாட்டில் ஏதாவது ஒன்றத்தை கைப்பற்றிண்டு வராமல் இருந்ததே கிடையாது. நான் சொல்கிறது புரியறதா? எதுவுமே பேர் சொல்ல முடியல, நான் ஒரு பொது அரங்கத்தில் இருக்கேன், தனியாக பேசினா நான் பேர்கள்னா சொல்லுவேன். இப்போ என்ன பேசினாலும் தப்பாக போய்டுறது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விஷமமான காலம், நம்மளும் கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சு எவ்வளவு ராஜாக்கள் இன்னொரு ஒரு ராஜ்யத்தில் இன்வேட் பண்ணியிருப்பா, இன்வேஷன்ஸ் எவ்வளவு நடந்திருக்கு, நம்ம நாட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் இன்வேட் பண்ணியிருப்பா. ஒரு ராஜா, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், நான் சொல்கிறத கவனமாக கூர்ந்து கேளுங்க. ராமர் எப்பேற்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு சாமானிய புருஷனுடைய கதைனா 1,00,000 கோடி வருஷத்துக்கு கழிச்சு ஒரு இடத்துல நடக்குமா, இல்லை இவ்வளோ பேர் தான் உட்காந்துன்னு கேட்பீங்களா? தெரிஞ்ச கதையை நீங்கள்லாம் கேட்டுருக்கீங்க. இப்போ நான் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற 1 மணி நேரம் கதையும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சும் இங்கே உட்காந்துன்னு கேட்டுருக்கீங்க. அப்போ எப்பேற்பட்ட புருஷனாக அவர் இருந்திருக்கணும், இதில் ஒரு சஸ்பென்ஸே கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லி களை கட்டிட முடியாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். தெரிஞ்ச விஷயத்தை கேட்கறதுக்கு தான் உங்களுடைய வேலை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னா அதுவே அவர் எப்பேற்பட்டவருங்கிறத காண்பிக்கிறது. அது இருக்கட்டும், ஒரு ராஜா இன்னொரு நாட்டுக்குள்ள படை எடுத்துட்டு போய் அந்த நாட்டை ஜெயிச்சு தனக்கு வேண்டிய ஒருவனை ராஜாவாக அங்கே அப்பாயிண்ட் பண்ணி வெறும் கையோடு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நான் சொல்கிறது புரியுறதா? அங்கே இருக்கக்கூடிய சொத்தை எடுத்துன்னு வருவான், அங்கே இருக்கக்கூடிய பெண்களை தூக்கிட்டு வருவான். இது எதையுமே நான் விமர்சனம் பண்ணலை, ஐ எம் வெரி வெரி கேர்ஃபுல் இன் வாட் ஐ எம் சேயிங். இது மாதிரி ராஜாக்கள் பண்ணது தப்புன்னு நான் எங்கேயுமே சொல்லலை, அவர்கள் பண்ண விஷயத்தை உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். ராஜாக்கள் பொதுவாக என்ன பண்ணுவார்கள், அவர்கள் நாட்டு செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தைனா தூக்கிட்டு வருவார்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண்களனா இங்கே அழைச்சிட்டு வருவார்கள். இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஒரு ட்ரேடு ஒன்று ஆரம்பிக்கும், சலுகைகள்லாம் நடக்கும். அந்த நாட்டில் என்ன அந்த நாட்டுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் முதல்ல சுரண்ட ஆரம்பிப்பார்கள். இப்போ கூட நடந்தது 20 வருஷம் முன்னாடி, ஒரு நாட்டில் நிறையா எண்ணெய் கிணறுனா இருக்குன்னு நினச்சிட்டு இன்னொரு நாடு அந்த நாட்டுக்குள்ளே போய் போர் புரிந்தது. இப்படி தான் நடக்கும். ஆனால் இதிகாச புராணங்கள் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி, காலம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ராஜா இன்னொரு ராஜ்யத்துக்குள்ள படை எடுத்துட்டு போய் அந்த ராஜ்யத்தை அடித்து அங்கே இருக்கக்கூடிய தீயவர்கள் எல்லாரையும் ஒழித்து
அங்கே ஒரு நல்லவனை ராஜாவை ஆக்கி அங்கேருந்து எதையும் எடுத்துன்னு வராதில்ல, அந்த நாட்டுக்குள்ளக்குள்ள கால் வைக்காம வந்த ஒரே ஒருத்தர் ராமர் தான். சொல்றது புரியுறதா? ராமர் லங்கைக்குள்ளேயே போல. நமே ஸ்நானம் பகுமதம் அப்படிங்கிற அங்க விபீஷணன் கெஞ்சறான், இனிமே இது உங்க ராஜ்யம், நீங்க வரணும் உள்ளங்கிறார். பிரபு சொல்றார், நான் வந்தது சீதைக்காக, சீதை இப்போ எனக்கு கிடச்சிருவா, குழந்தை அங்கே காத்துன்னு இருப்பான், 14 வருஷ காலங்கள் ஆகிடும், நான் குழந்தைய பார்க்க போகணும் அப்படின்னு உடனே பரதனை பார்க்கறதுக்கு கிளம்புறேன். யார் இருப்பா இப்படிலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது கேட்கும் போது நம்ம ஹிருதயம் உருகிறதே, நம்ம அந்த பொசிஷனில் இருந்தால் கூட இப்படி இருக்க மாட்டோம். ஏன்னா லங்கை குபேரனுடைய பட்டணம். குபேரன் அப்படிங்கிறவன் ஹாஃப் பிரதர் ராவணனுக்கு. ராவணன் ஹாலிடேஸ்க்கு நம்ம போவோம் தெரியுமா, நம்மளுடைய சொந்தக்கார வீட்டுக்கு, அது மாதிரி ராவணன் ஹாலிடேஸ்க்கு வரான் லங்கைக்கு. வந்து அவனுக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போய் குபேரனை அடித்து துவம்சம் பண்ணி அவனை அனுப்பிச்சுடுறான். குபேரனை அனுப்பி இந்த குபேர பட்டணத்தை அவன் ஸ்வீகரிச்சுன்றான். குபேரனுடைய ஊர்னா எப்படி இருக்கும்? ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் விவாகம் நடக்கிறதுக்கு கடன் கொடுத்த குபேரனுடைய பட்டணம் எப்படி இருக்கும்? இன்னும் பெருமாள் கடனை அடிச்சுட்டு இருக்காருன்னா அந்த குபேரனுடைய பட்டம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள்லாம் திருநெல்வேலிக்காரால் தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். வைத்தமாநிதி யாருடைய 9 விதமான சொத்தையும் மை போட்டு பார்த்து கவனமாக பாதுகாத்துட்டு இருக்காரோ அந்த குபேரனுடைய பட்டம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த ஊருக்குள்ளே போய் பார்க்கணுன்னு ஒரு மனுஷனுக்கு தோணாதா? ராமர் வரமாட்டேங்கிறார். நான் 2 காரணம். 2, அப்பா கிட்ட நான் எந்த ஊருக்குள்ளேயும் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறார். அதனால அவர் கடைசி வரைக்கும் லங்கை வெளியிலேருந்து இருந்துன்னா சண்டை போடுறாரு. 1. 2வது, எனக்கு பரதனை பார்க்கணும், நான் இனிமேல் லங்கைக்குள்ளே வந்து என்னங்கிறார். யார் இப்படிலாம் இருப்பா? இப்படிலாம் ஒருத்தரால் இருக்க தான் முடியுமா, இல்லை நடிக்க தான் முடியுமா? இது வந்து இப்போ இந்த ராவணனை அடித்ததுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவன் இல்லாதது பொல்லாததெல்லாம் பண்ணுறான் ராவணன். ஒரு ஃபேரான வாராகவே இருக்காது. ராவணன் பக்கம்னா பேசுகிறார்களே, கொடியவன் அவன். கொடியவன்னா ரொம்ப அசிங்கமாக சண்டை போடுவான் அவன். மாயா சீதைன்னு ஒத்திய உண்டாக்கி ராமர் முன்னாடி அவள் கழுத்தை அறுக்கிறான். ராமர் ஓன்னு அழுவார். ஒரு மாயா ராமனை சிருஷ்டி பண்ணி சீத்தை முன்னாடி அவன் கழுத்தை அறுப்பான். இது மாதிரி எவ்வளவோ பண்ணுவான் அவன் யுத்தத்தில். அந்த யுத்தம் எவ்வளவு அசிங்கமாக நடக்க முடியுமோ, ராமபிரான் எவ்வளவு நேர்மையாக யுத்தம் பண்ண முடியுமோ அவ்வளோ நேர்மையாக யுத்தம் பண்ணுவார் ராமர். எவ்வளவு நேர்மையே இல்லாமல் அசிங்கமாக நாகரீகமே இல்லாமல் யுத்த தர்மத்துக்கும் முற்றிலும் தப்பாக யுத்தம் பண்ண முடியுமோ அப்படி யுத்தம் பண்ணியிருப்பான் ராவணன். கடைசியாக அந்த யுத்தத்தில் ராமருக்கு ஜெயம்னா அந்த ஜெயத்தை கொஞ்சமாவது கொண்டாடணும்னு தோணும் இல்லையா? இன்னுத்தராக இருந்தால் கொண்டாடணும்னு தோணுமா? ஒரு சின்ன விஷயம் முடிஞ்சாலே நம்மளுக்கு கொண்டாடணும்னு தோணுது. இந்த குரங்குலாம் இருக்கே, பிரயத்தனப்பட்டு சீத்தையை பார்த்துட்டு வந்தது ஆஞ்சநேயர். ஆனால் அந்த குரங்குலாம் ஆஞ்சநேயர்கிட்ட ட்ரீட் கேட்குறது. ஏன்னா கொண்டாடணுமா அந்த குரங்குகள்லாம்? என்னமோ இது போய் பார்த்துன்னு வந்த மாதிரி. என்ன ஒரு செயல் நம்ம சார்ந்தவர்கள் பண்ணாலும் கொண்டாடணும், அது மாதிரி தோணக்கூடாதா ஒருத்தருக்கு? சரி, தூங்கிட்டாவது போகலாம். லங்கையை பற்றி இவ்வளோ கேள்விப்பட்டோமே, ஆஞ்சநேயன் இவ்வளோ சொன்னானே, ஒரு 8 பார்த்துட்டு வரலாம்னாவது தோணணுமே ஒருத்தர். உள்ள காலடி எடுத்து வைக்கல பிரபு. யார் இப்படி இருப்பா? இது இப்படி எந்த ஒரு கட்டத்தில் அவர் இப்படி இருக்கார் பாருங்கோ. யுத்தம் முடித்த வேளை எப்போ நம்ம நிஜமாவே என்ஜாய் பண்ணலாமோ, நம்ம அந்த சமயத்தில் நிஜமாவே நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். அப்போ கூட அவர் இல்லை, நான் அயோத்திக்கு போகணும், நான் பரதனை பார்க்கணும், சீதையை அழைச்சிண்டு வா அப்படின்னு சொல்கிறார். விபீஷணன் அழுகையாக அழறான், உள்ளே வாங்கோ, என்கிட்ட நிறையா ரத்தனங்கள் இருக்குங்கிறான், வைடூரியம் இருக்குங்கிறான், வைரம் இருக்குங்கிறான், எல்லாத்தையும் எடுத்துன்னு வா, இங்கே இருக்கிற எல்லா குரங்குக்கும் கொடுத்துடு, எனக்காக இவெல்லாம் உயிரை திறந்துருக்கா அப்படிங்கிறார் ராமர். எல்லாருக்கும் போகிறது. ஒரு ஷேர் கூட ராமருக்கு வரல. ஒரு ஷேர். ஸ்ரீ குருஜி அழகாக சொல்லுவார், மேலே இருக்கக்கூடிய துண்டை இப்படி உதறினாராம், மேலே போடுண்டாராம், கிளம்பி போயிட்டாராம் ராமர். யார் இப்படி இருப்பா? இந்த மாதிரி குணங்கள் நிஜமாக சொல்லுங்க யாருக்கு வரும்? எந்த சமயத்தில் வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சௌக்கியமாக இருக்கும் போது நன்னா இருக்கிறதுங்கிறது வேற.
இந்த மாதிரி நிஜமாவே டெஸ்டிங் டைம்ஸ்னு வரும்போது எங்கே நம்ம நிஜமாவே உடஞ்சி விழுவோமோ அப்பையும் பிரபு 100% தர்மத்தை ஒற்றியே வாழறதுனால தான் இன்றைக்கி இந்த கதை சொல்லிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி இந்த கதை கேட்டுட்டு இருக்கோம். ஏன் வேறு எந்த கதையும் சொல்ல மாட்டேங்கிறோம்? உலகம் ஆரம்பித்த நாள்லேருந்து எவ்வளோ பேர் பிறந்து செத்துட்டா, யாரோடையாவது கதையை சொல்கிறோமா? ராமபிரானுடைய கதையை இதனால தான் சொல்கிறோம். இப்படி பிரபு ஸ்ரீராமர் எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய அக்கம்படனை அடிக்கணும்னு கூட தோணலையாம். உடனே தரையை பார்த்துடுறார் பிரபு. அக்கம்படன் அங்கேருந்து எடுத்தான் ஒரு ஓட்டம். ராவணன் கிட்ட வந்து எல்லா செய்தியும் சொன்னான். ராவணன் கிட்ட வந்து சொன்ன உடனே ராவணனுக்கு கோபம் வந்தது. 14,000 ராட்சசர்களை ஒரே ஒருத்தன் அடிச்சுட்டான் அப்படின்னோடனே கோபம் வந்தது. அங்கேருந்து கிளம்பினா மாரீச்சனை பார்த்தா. மாரீச்சன் கிட்ட போனால் மாரீச்சன் ராமனுடைய பிரபாவத்தெல்லாம் சொல்லி திருப்பி நல்லபடியாக போயிட்டு வா, அவன் பக்கமே போயிடாத, லங்கையை எரிச்சிடுவான் அப்படிங்கிறான். நல்ல புத்தி வந்து மாரீச்சன் சொல் பேச்சை கேட்டுன்னு திருப்பி வந்துடுறான். அங்கேருந்து கொஞ்ச நேரத்துக்குனா சூர்பனகை வந்தால் பெரிய நாட்டியம் ஆடினா சூர்பனகை, மூக்கு இல்லாமல் காது இல்லாமல் பலவிதமாக பேசி பார்க்குறா. எப்படி சொன்னாலும் ராவணன் சொன்ன பேச்சை கேட்கலை. கடைசியாக சூர்பனகை சொன்னால் அங்கே ஒரு பெண்ணை பார்த்தேன்னா அப்படின்னா, அந்த பெண்ணை பார்க்கணும் நீங்கள், பேரழகி, பேரழகினா பேரழகி, கந்தர்வி கிடையாது, யக்ஷி கிடையாது, சாமானிய மனுஷிய பெண், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கிடையாது. ஆனால் எல்லா லோகத்துக்கும் என்னால் போய் பார்க்க முடியும். நான் சொல்கிறேன், இது வரைக்கும் இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததே இல்லை. தங்கத்தையே உருக்கி வச்ச மாதிரி இருந்தால் உனக்கு பேசிட்டு வரலாம்னு போனேன், என் மூக்கை வெட்டிட்டான்னு உடனே ராவணனுக்கு காமம் கிளம்பிடுத்து. உடனே அந்த பெண்ணை அடையணும்னு தோணுது. திருப்பி வந்தான் ராவணன். திருப்பி மாரீச்சனை பார்க்க வந்தா. திருப்பி மாரீச்சன் பலவிதமாக நல்வார்த்தைகள்னா சொல்கிறான். ரகாராதீனி நாமானி திராசம் சஞ்சனயந்தீவமே ரத்னானிச்ச ரதாம்ச்சைவ சொல்கிறான். எனக்கு எவ்வளோ அவர் மேலே பயம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் என்கிட்ட ரா அப்படின்னு சொன்னாலே பயம் வந்துருமா அவனுக்கு. அதனால அவன் சொல்கிறான், ரத்னம் ரத்தம் இந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்கிறதே இல்லை. ராவோ மேவோ இந்த மாதிரி எழுத்துக்கள் உடைய ஒரு வார்த்தையே நான் சொல்கிறதில்ல. எனக்கு அப்படி ஒரு பயம். சின்ன வயசில் அந்த பையன் வந்து ஒரு அம்பு விட்டான் பாரு, ஆடாடாடாடாடாடாடா. 12 வயசு தான். குட்டி குடுமி வச்சுன்னு வந்தான். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தான். கும்பலோட எல்லாரையும் அனுப்பிட்டான். அப்படி தான் சண்டை போட்டான். சின்ன வயசில் கை கால் முளைச்சி இன்னும் 3 எல்லாம் கூட விடலை. அப்போவே அப்படி யுத்தம் பண்ணான்னா இப்போ பழுத்த வயசு அவனுக்கு. அவன் எப்படி சண்டை போட்டிருப்பான். அந்த ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்கள் எல்லாருமே திவ்யமான அசுரர்கள். இந்த ராட்சசர்கள் இவர்கள் பண்ணக்கூடிய செயல் வேணால் கொடியதாக இருந்தாலும் கூட இவர்கள் எல்லாம் பெரிய தபஸ்விகள். இவளும் பலவிதமாக தபஸு பண்ணி ஒரு தேவதையை பிரசன்னமாக்கி அந்த தேவதைகள்கிட்டேருந்து பலவிதமான வரங்கள்லாம் வாங்கி இவர்களுக்கே திவ்ய அஸ்திரங்கள்லாம் உண்டு. அப்பேற்பட்ட 14,000 ராட்சசர்களை 72 நிமிஷத்தில் ஒரே ஒரு மானுடன் அடிச்சிருக்கான். அப்படின்னா அவன் எப்பேற்பட்டவன் நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு அவனை கண்டா ரொம்ப பயம். நான் இப்போ ரிஷி வேஷத்தில் இருக்கிறதுக்கு காரணமே அவன் மேலே இருக்கக்கூடிய பயத்தின் பேரில் தான் நிறையா சொல்கிறான். மாரீச்சன் சொன்னதை கேட்கவே இல்லை. காமம் பித்து தலைக்கு ஏறிடுத்து. மாரீச்சன் தன்னுடைய சொந்த மாமாவை பார்த்து ராவணன் சொன்னால், நான் சொன்னபடி கேள், நான் சொன்னபடி கேட்ட அப்படின்னா என்னுடைய ராஜ்யத்தில் நான் உனக்கு பாதி கொடுத்துட்றேன். நான் சொன்னபடி கேட்கல அப்படின்னா இங்கேயே நான் உன்னை அடித்து துவம்சம் பண்ணிடுவேன். மாரீச்சன் பார்த்தான். ராவணன் சொன்னபடி கேட்டால் ராமர் கையால் போவோம். மாரீச்சன் சொன்னபடி கேட்கலை, ராவணன் சொன்னபடி கேட்கலைன்னா ராவணன் கையால் போவோம். ராவணன் கையால் போகிறதுக்கு நான் ராமர் கையால் போயிடுறேன் அப்படின்னா ராவணன் சொன்ன மாதிரி அடுத்த நாள் கார்த்தால சீத்தை வாசல் தெளித்து கோலம் போடலாம்னு வெளில வரா. அழகான ஒரு மான், ஸ்பாட்டட் டியர்னு சொல்லுவோம் தெரியுமா, புள்ளி மான். அது மாதிரி தங்கமயமான ஒரு மான், அதில் வெள்ளி புள்ளிகள் இருக்காம். அவ்வளோ அழகாக இருக்குது. சீத்தை அதை பார்த்து ஆசைப்படுறா. சீத்தையை பார்த்த உடனே அவள் ஆசை ஊட்டுற மாதிரி பக்கத்தில் வருது. பக்கத்தில் வந்து சீத்தை பிடிக்கலாம்னு வரும்போது திருப்பி ஓடி போய்டுறது. இதுவே மாற்றி 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 நடக்கிறது. கடைசியாக சீத்தை உள்ளேருந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் அழைச்சி, இவா 2 பேர்கிட்டையும் எனக்கு இந்த மான் வேணும் அப்படிங்கிறான். நம்மளே வெளியூருக்கு போயிட்டு வந்தால் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன கேட்பார்கள், ஊருக்கு போனோடனே நீ என்னை மறந்துட்டல்ல அப்படின்பா. கரெக்டாக? ஊருக்கு போனோடனே நம்ம உடனே என்ன சொல்லுவோம், இல்லை உன்னை மறக்கலை, உன்னை மறந்துருந்தா இதோ
நான் உனக்கு இது வாங்கிட்டு வந்திருப்பேனோ அப்படின்னு ஏதாவது ஒன்று காண்பிச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவா. அது மாதிரி சீதை சொல்கிறா, ஊருக்கு போனோடனே என்னுடைய அம்மாக்கள் எல்லாரையும் நான் மறந்துட்டியான்னு கேட்பா. அப்போ நான் சுமித்ரா கிட்ட சொல்லணும், கௌசல்யா கிட்ட சொல்லணும், இல்லை நான் மறக்கலை, உங்களுக்காக தான் இந்த மானை வாங்கிட்டு வந்தேன், இந்த மானை காண்பிக்கணும்னு உடனே பிரபு சந்தோஷப்பட்டார். பிரபுக்கு இந்த மானை எப்படியாவது பிடிச்சி கொடுக்கணும்னு ஆசை வந்துடுது. தெய்வம் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுத்துரும். தெய்வத்துக்கு சுயமா இவன் இப்படி கேட்கிறானே அப்படின்னு நினைக்காது. திருப்பதி பெருமாள் கிட்ட போய் நம்ம என்ன கேட்டாலும் அந்த திருப்பதி பெருமாள் கொடுத்துருவார். எனக்கு பொண்ணு வேணும், எனக்கு பெரிய பதவி வேணும், எனக்கு பைசா வேணும், என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். என்னடா நான் அதற்காக இந்த உலகத்தை படைச்சேன், என்ன வேணும்னு கேளுடா அப்படின்னு கேட்க மாட்டார் திருப்பதி பெருமாள். நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுத்துருவார். தெய்வத்தினுடைய சுபாவம். விவேகமாக இருந்தால் எனக்கு உலகம் வேண்டாம் நீ தான் வேணும்னு கேட்போம். விவேகம் இல்லை அப்படின்னா எனக்கு உலகம்தான் வேணும்னு கேட்போம். ரெண்டுமே ஒருத்தனுக்கு ஒரு பொழுதும் கிடைக்காது. ஈஸ்ட் வெஸ்ட் மாதிரி இது. ஒன்று இந்த பக்கம் போகலாம், இல்லை இந்த பக்கம் போகலாம். ஒரே சமயம் ரெண்டு பக்கமும் போகவே முடியாது. இதில் இன்னும் அழகு என்னென்னா, எந்த திக்கில் போகிறோமோ இன்னொரு திக்கிலேருந்து இன்னும் தள்ளி போயிட்டு இருப்போம். உலக வாழ்க்கையை வாழறதுக்காக போனோம் அப்படின்னா தெய்வ வாழ்க்கையிலேருந்து ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கோம். தெய்வ வாழ்க்கை வாழறதுக்கு போனோம்னா உலக வாழ்க்கையிலேருந்து ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்று தான் முடியும். கல்யாணம் ஆன நாள்லேருந்து ராமபிரான் சீதையை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். சீதை எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொல்கிறான். சரி நாளைக்கு கேட்பான்னு பிரபு கல்யாணம் ஆன நாள்லேருந்து கேட்டு மாஞ்சு போயிட்டார். கடைசி வரைக்கும் சீதை எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டான். ஒரு அளவுக்கு மேலே ராமபிரான் சீதையை பார்த்து எனக்காக லோலாய்க்காவது ஏதாவது ஒன்று கேளேன் சீதை அப்படிங்கிறார். அப்போ சீதை சொல்கிற, எனக்கு நீங்களே கிடச்சிட்டேள், எனக்கு எப்போ நீங்கள் கிடச்சிட்டேலோ அதற்கப்புறம் நான் ஒரு பொருள் கேட்டேன் அப்படின்னா அந்த பொருள் உங்களை விட பெரிய பொருள் அப்படின்னு ஆகிடும். எனக்கு உலகத்திலேயே ரொம்ப பெருசு நீங்கள் தான், எனக்கு அதனால வேற எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த சீதை ராமருக்கு ஒரு அளவுக்கு மேலே இது ஒரு நோயாகவே வந்துடுது. சீதை இன்னைக்கு கேட்க மாட்டாளா, சீதை நாளைக்கு கேட்க மாட்டாளா. ஒரு நாள், ஒரு வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷ காலங்கள் ஆயிடுது. விவாகமான நாள்லேருந்து ஜானகி இது வரைக்கும் ஒரு பொருள் கேட்கவே இல்லை. ராமர் இப்போ பிரார்த்தனையே பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஜானகி ஏதாவது ஒரு பொருளை கேட்க மாட்டாளாங்கிற அளவில் ஒரு நாள் ஜானகி வைதேகி சீதை தன்னையே மறந்து எனக்கு இந்த மான் வேணும்னு ஆசைப்பட்ட உடனே பிரபுவுக்கு இந்த மானை எப்படியாவது பிடிச்சி கொடுத்தணும். ஜானகி தன் திருவாய் மலர்ந்து இன்னைக்கு தான் கேட்டிருக்கான்னு தோணியிருக்கு. உடனே லக்ஷ்மணனை பார்த்தார். இந்த மானை நான் போய் பிடிச்சின்னு வரப்போறேன்னா லக்ஷ்மணன் சொன்னால் எனக்கு என்னமோ தட்டுறதுண்ணா, இந்த மானை நான் பார்த்துட்டே இருக்கேன், இது மாதிரி ஒரு மானை நான் பார்த்ததே கிடையாது. இப்போ சில அரிய வகை ஜந்துக்களை பற்றி ஏதாவது ஒரு காவியத்திலையாவது எழுதி வச்சிருப்பார்கள், இல்லை புராண இதிகாசத்திலையாவது எங்கேயாவது எழுதி வச்சிருப்பார்கள். அது மாதிரி கூட நான் படித்ததில்லை. இப்படி ஒரு மானை நம்ம காட்டிலேயே அலைஞ்சுட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் நான் சொல்கிறேன், இது மாதிரி ஒரு மான் ஜாதியை நான் பார்த்ததே இல்லை. ஒன்று நேரில் பார்த்துருக்கணும், இல்லை புராண இதிகாசத்துலையாவது நான் எங்கேயாவது படிச்சிருக்கணும். ரெண்டுமே நடக்கலை. அப்போ நான் சொல்கிறேன், இது மானே கிடையாது, இது மாயை. அது எப்படி தங்கமான் வெள்ளிப்புள்ளிகளோட வர முடியும்? பாருங்க, நான் அந்த மானை பற்றி பேசுகிறேன்னு அது தெரிஞ்சுன்னு தன்னுடைய காதை வேற என்கிட்ட கொடுக்கறது. இது மாதிரி இன்னொரு மான் எப்படி இருக்க முடியும்? அதோடைய கண்கள் வேற செவந்து இருக்கு. இதே மாதிரி நான் கண்கள் பார்த்துருக்கேன். இது அநேகமாக மான் கிடையாது, மாரீச்சன் தான் மான் வேஷத்தில் இருக்கான் அப்படின்னு வந்து அந்த மானுக்கு பயம் வந்து கொஞ்சம் பின்னாடி போகுது. லக்ஷ்மணனை பார்த்தார், அதட்டினார் ராமர். அசடு மாதிரி பேசாதரா, மன்னி முதல்ல ஒரு மானை ஆசைப்பட்டிருக்கா, அந்த மானை எப்படி பிடிச்சு கொடுக்கறது அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு இது மாதிரி அசட்டுத்தனமா அந்த மான் மாரீச்சன்னு சொல்றே. நான் சொல்றபடி கேளு, இங்கே இரு, மண்ணியை விட்டு கிளம்பாத, நான் போறேன், மானா இருந்தா பிடிச்சின்னு வரேன், மாரீச்சனா இருந்தா அடிச்சுன்னு வரேன் அப்படின்னு கிளம்பினார் பிரபு. கிளம்புறதுக்கு முன்னாடி சீதையை பார்த்து ஒரு மந்தஹாசம், ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போகிறார். எதையாவது ஒன்று பிடிச்சின்னு சீத்தை 10 மாதம் வாழணுமே, அதுக்காக ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். அங்கேருந்து கிளம்பினார் ராமபிரான். லக்ஷ்மணனை பார்த்து என்னாலும் இந்த இடத்த விட்டு கிளம்பாத அப்படிங்கிறார். ராமபிரான் கிளம்பினா அந்த மான் ஓட ஆரம்பிச்சுது. ராமரால் ஓரளவுக்கு தான் ஓட முடிஞ்சுது.
ராமர் நின்றுடுறார். நின்னா அந்த மானும் நிற்கிறதான். ராமர் கொஞ்சம் நன்னா ரெஸ்ட் எடுத்துன்னு திருப்பி கிளம்பலான்னா திருப்பி அந்த மான் ஓடுறது. ராமர் நின்னா திருப்பி அந்த மான் நிற்கிறது. இதே மாதிரி மாற்றி 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 நடக்கிறத பார்த்தா ராமபிரான், இது கண்டிப்பாக மானா இருக்க முடியாது, இது வந்து லக்ஷ்மணன் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மாயை தான் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் ஓடி போனதுக்கு பிறகு ஒரு அம்பை தொடுத்தார். அந்த மானை அடித்தார். அடித்த உடனே அந்த மான் உருவம் விலகித்து, ஹா சீதே ஹா லக்ஷ்மணா அப்படின்னு ஒரு அசுரன், ஒரு அரக்கனுடைய ரூபத்தை எடுத்துண்டு அந்த மான் தன்னுடைய உயிரை விட்டுது. பெரிய ஒரு அரக்கனே மாரீச்சன் தெரிஞ்சுடுத்து. தெரிஞ்ச உடனே ராமருக்கு ஒரு பெரிய பயம் வர ஆரம்பிச்சுடுது. அவருடைய இடது பக்கம் எல்லாம் துடிச்சு தான். ஆண்களுக்கு இடது பக்கம் துடிக்கக்கூடாது, பெண்களுக்கு வலது பக்கம் துடிக்கக்கூடாது. அப்படியே மாற்றி துடிக்கணும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும், இல்லையா? ராமபிரானுக்கு அவருடைய இடது பக்கம் முழுக்க துடிக்க ஆரம்பிக்கிறது. கண்ணு துடிக்கிறது, கன்னம் துடிக்கிறது, அவருடைய புஜம் துடிக்கிறது, அவருடைய தொடலாம் துடிக்கிறது. பெரிய பயம் வந்தது ராமருக்கு. ஏதாவது ஒன்று ஆயிடுத்தோ சீதைக்கு அப்படின்னு ஒரு கவலை வந்து அங்கேருந்து கிளம்பினா அவருக்கு பின்னாடி ஒரு ஓனாய் வேற ஊழையிட்டுது. தனக்கு இடது பக்கத்தில் பின்னாடி ஒரு ஓனாய் ஊழையிட்டா சகுன சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப கெட்டதுன்னு சொல்கிறது. இதெல்லாம் ஒன்று சேர நடந்த உடனே ராமருக்கு பெரிய பயம் ஒன்று வந்தது. அங்கேருந்து எடுத்தார் ஓட்டம் பிரபு. ஓடும் போது கூட ராமருக்கு சீத்தை மேலே இருந்த காதலை பாருங்கோ. ஒரு மானை அங்கே லோலாய்க்கு அடித்து அந்த மானை கூட்டுன்னு போகிறார். சீத்தை கிட்ட போய் காண்பிக்கணும், சீதைக்கு ஒரு ப்ரெசண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு எடுத்தார் ஓட்டம் பிரபு. பிரபு ஓட ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு தோணுது, என்னானாலும் பரவாயில்ல, லக்ஷ்மணன் இருப்பான்னு ஓடுறார் பிரபு. இந்த கூக்குரல் இட்டதை சீத்தை காதில் விழுந்துடுத்து. சீத்தையை பொறுத்த வரைக்கும் அது ராமரே தான் அழைக்கிறார். ராமருக்கு ஏதோ ஆயிடுத்து. லக்ஷ்மணனை பார்த்து கிளம்புங்கிறார். பன்னகாசுர கந்தர்வ தேவதானவ மானுஷைஹி அசக்யஸ்தவ வைதேஹி பர்த்தா ஜேதும் ந சம்சயः. இந்த சிருஷ்டியில் பகவானினுடைய படைப்பில் யார் யார்கள் இருக்கார்களோ அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து ராமருக்கு எழுத்தாப்புல எதிரம்பு கோத்து நின்னாலும் ராமபிரானை எதுவும் பண்ண முடியாது. இதை நீ புரிஞ்சுக்கோ வைதேகி. நான் சொன்னது தான் நடந்திருக்கோம். அது ஒரு மனுஷன் கிடையாது, அது ஒரு மான் கிடையாது, அது வந்து மாரீச்சன். ராமபிரான் இதை மான் கிடையாதுன்னு தெரிஞ்சுட்டு அம்பை போட்டிருப்பார். அம்பு போய் அடித்த உடனே சிஷோ மாரீச்சன் தன்னோட ரூபத்தை எடுத்துட்டு இருப்பான். ரூபத்தை எடுத்துட்டு அங்கேருந்து மாரீச்சன் ஒரு கலகத்தை மூட்டணுங்கிறதுக்காக ராமருடைய குரல்ல இப்படி கத்தியிருக்கான். கவலைப்படாத, ராமர் வந்துட்டே இருக்காருன்னொடனே வைதேகி பார்த்தா தகாத வார்த்தைகளை லக்ஷ்மணனை எப்படிலாம் பேச முடியுமோ அப்படிலாம் பேசிடுறா. நீ இந்த தருணத்துக்காக தான் காத்துட்டு இருந்தியா? ராமர் இல்லாமல் நான் எப்போ இருப்பேன்னு காத்துட்டு இருந்தியா? இதில் பரதனுக்கும் ஒரு பங்கு இருக்குமா? அவரால் முடியலன்னு உன்னை கூப்பிடுறார். இப்போ கூட உன் மனசில் இப்படி விஷமமான ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இருந்தியான்னு பல்லவிதமாக பேசிடுறா. லக்ஷ்மணனால் தாங்கிக்கவே முடியல. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாதேங்கம்மா, நான் தெய்வம்னு யாரையும் வழிபட்டதே இல்லை உங்கள் திருவடியை தவிர. அப்பேற்பட்ட என்னை பார்த்து ஈயத்தை காய்ச்சி ஊத்துறா மாதிரி பேசிட்டேலே என் காதெல்லாம் ரணமாக போயிடுத்து. நான் இப்போவே கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னோம், அம்மா சுற்றி என்னமோ நடக்க போகிறதுன்னு எனக்கு தெரியறது. ரொம்ப மோசமான துர்நிமித்தங்கள் என் கண்ணுக்கு தென்படுறது. இதுக்கு நான் ஒரு பலன் சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த உலகமே பார்க்காத ஒரு படு பயங்கரமான ஒரு செயல் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு அப்படின்னு தோணுது. உங்களை இப்போ யாராவது காப்பாற்றணுமே, வனத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளே என் மன்னி கூட இருங்கோ அப்படின்னு புலம்பின்றே கிளம்புறான் லக்ஷ்மணன். அந்த பக்கம் பார்த்தா பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு ஒரு சன்னியாசி வேஷத்தில் ஒருத்தர் வாசலில் நின்றுருக்கார். சன்னியாசி வேஷத்தில் வாசலில் ஒருத்தர் நின்றுருக்கார். சீதைக்கு இப்போ கூட தோணர்தான், என்ன வெள்ளை ஹிருதயம் பாருங்கோ, நம்மளுடைய ஒரு விஷம காலத்தில் கூட இது மாதிரி ஒரு சாதுவினுடைய தர்சனம் நமக்கு கிடைக்கிறதே அப்படின்னு தோணித்தாம் சீதைக்கு. தோணி அவரை உள்ளே அழைக்கிறார். உள்ளே அழைச்சோடனே அவர் உள்ளே போகிறார்.
அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் எப்படி ஒரு சாதுவை வரவேற்கணுமோ அதன்படி வரவேற்று 2 புஷ்பத்தை எடுத்து அவருக்கு சமர்ப்பிச்சு சீதை அவர்கிட்ட பேச துவங்கினான். நீ யாரு, இந்த இடத்துல நீ எப்படி இருக்க முடியும்? இது அரக்கர்களும் துஷ்ட விலங்குகளும் இருக்கக்கூடிய ஒரு இடமாச்சு, இங்கே போய் உன்னால் எப்படி இருக்க முடியும்? நீ சாமானிய ஒரு மனுஷையாச்சே, தனியாக எப்படி ஒரு ஸ்திரீ இங்கே இருக்க அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்டான். இவ முழு கதையை சொல்கிறா, ராமாயணம் முழு கதையை சொல்கிறா சீதை. எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவனுக்கு பயம், இவர்கள் இருவரும் திருப்பி வந்துடுவார்கள்னு பயம். உடனே தன்னுடைய சுய உருவத்துக்கு வந்தான். 10 தலை, 20 கை, 4 கால், படுபயங்கரமாக இருந்தான். வைதேகி நடுங்கரா. இன்னொரு புருஷனையே பார்க்காதவள் அவள் முன்னாடி படுபயங்கரமாக இந்த ரூபத்தை எடுத்துட்டு, நான் சொல்கிற மாதிரி என் பேச்சை கேளு, என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கு அப்படின்னு பலவிதமாக துன்புறுத்தினா. கேட்கவே இல்லை வைதேகி. அவனை தூக்கி எறிஞ்சு பேசினான். கடைசியாக கோபம் வந்தது ராவணனுக்கு. தான் எப்பேற்பட்டவன் முதலியதுனா சொல்லியும் அவள் கேட்கலை அப்படின்ன உடனே அவளை பிடிச்சான், தரன்னு இழுத்துனான். ஒரு வாகனத்தில் வந்திருக்கான், அந்த வாகனத்தில் போட்டான், கிளம்பி போயிட்டான். பிசாசுலாம் ஓட்டுறதான் அந்த வாகனத்தை. வைதேகி ஒவ்வொருத்தரையா பார்த்து 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 கெஞ்சரா. அங்க இருக்கக்கூடிய மரத்தை பார்த்து கெஞ்சரா, சீதாம் ஹரதி ராவணக. ராமர் கேட்பார். ராமர் கேட்டா சொல்லு, சீதையை ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிறா. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜந்துவை பார்த்தும் சொல்றா, வனத்தில் இருக்கக்கூடிய தேவதையெல்லாம் பார்த்து சொல்றா. யாருமே கேட்கல. கூப்பிடாத ஒருத்தர் அங்கேருந்து கிளம்பிட்டார் வைதேகி அப்படின்னு. அவருக்கு தான் ஜட்டாயுன்னு பேர். ஜட்டாயு கிளம்பி ராவணன் கிட்ட பலவிதமாக ஹிதோபதேசம் பண்றார். ராவணா, நம்மளால எவ்வளவு ஜீர்ணிக்க முடியுமோ அவ்வளவுதான் நம்ம வாயில போட்டுக்கணும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. நம்மளால ஜீர்ணிக்க முடியாத அளவு நம்ம வாயில போட்டுட்டோம்னா, நம்ம எதை ஆசைப்பட்டு உண்ணுறோமோ வாயில, அதுவே வயிற்றுக்குள்ள போனா விஷமா போயிடும். நம்மளை போஷாக்க எது ஆக்கணுமோ அதுவே விஷமா போய் நம்ம உயிரை வாங்கிடும். அது மாதிரி ஒரு காரியத்தை தான் நீ பண்ண பார்க்கிற. சீதையை இங்கேயே விட்டுடுங்கிறா. ஜட்டாயு என்ன சொன்னாலும் ராவணன் கேட்கல. ஜட்டாயுக்கும் ராவணனுக்கும் பெரிய சண்டை வளர்ந்தது. சண்டையில் ஜட்டாயு ராவணனை போட்டு துவம்சம் பண்ணிடுது. துவம்சம் பண்ணி ராவணன் வந்திருக்கக்கூடிய அந்த வாகனத்தை தள்ளி விட்டு அந்த வாகனம் கீழே விழுந்து, வைதேகி கீழே விழுந்து, ராவணன் கீழே விழுந்து, ஜட்டாயுக்கும் ராவணனுக்கும் பெரிய சண்டை வந்து, ஜட்டாயு ராவணனுடைய கையனா பிளந்து என்ன ஆனாலும் திருப்பி திருப்பி முளைச்சுட்டே இருக்கான். கடைசியாக ராவணனுக்கு சிவபெருமான் ஒரு கத்தி கொடுத்துருக்கார். அந்த கத்தியை எடுத்துன்னா ஜட்டாயு வந்தோடனே பக்கத்தில் கிழிச்சு விடுறான் அந்த கத்தியினால். சிவபெருமான் அப்படி ஒரு வரம் கொடுத்துருக்கார், இந்த கத்தி உனக்கு ஜெயத்தையே கொடுக்கும்னு. ஜட்டாயுவை கிழிச்சு போட்டுடுறான். பயம் வந்துடுத்து ராவணனுக்கு. வைதேகி இழுத்து போட்டுன்னா கிளம்பி போயிட்டான். போகும்பொழுது சொன்னேன் இல்லையா நேத்திக்கு, அனசூயா நிறையா ஆபரணங்கள்லாம் கொடுத்தா ஒரு காரணமாக இதை வச்சுக்கோமா, உனக்கு பின்னாடி உபயோகிக்கும்னு சொன்னான்னு. அந்த அனசூயா கொடுத்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் கயட்டரா. இந்த புடவையை கொஞ்சம் கிழிச்சுண்டா. அந்த ஆபரணத்தை அதில் கட்டினா ராவணனுக்கோ பயம், எந்த திக்கிலேருந்து யார் வருவான்னு தெரியலையேன்னு பார்க்கும். ராவணன் வேற இடத்துல பார்த்துட்டு இருக்கும் போது வைதேகி எட்டி பார்த்தா ஒரு 4-5 குரங்கு இருந்தது ஒரு இடத்துல. அந்த குரங்கை பார்த்த உடனே அந்த கையில் அவோ எந்த ஆபரணங்கள்லாம் வச்சுருக்காளோ அது எல்லாத்தையும் அந்த குரங்கு மேலே போட்டா. அந்த குரங்கு பார்த்து குரங்க தன் கடைக்கண் பார்வையினால் எப்படியாவது என்னை நீங்கள்லாம் ராமரோட சேர்த்து வைங்கோ அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வேற பண்ணிக்கிறா வைதேகி. ராவணன் அவளை கூட்டுண்டு லங்கைக்குள்ளே போயிடுறான். லங்கைக்குள்ளே போய் தன்னுடைய நகரம், தன்னுடைய செழிப்பு எல்லாத்தையும் காண்பிக்கிறான். இதெல்லாம் காண்பிச்சு நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு பீத்திக்கிறான் ராவணன். எதை பார்த்தும் சீதை மயங்கலை. நீ எதை காண்பிச்சாலும் எனக்கு ஒரு புல்லுக்கு தான் சமானம்னு புல்லை தூக்கி எரிஞ்சு போட்டா. ராவணனுக்கு கோபம் வந்தது. பக்கத்தில் ஒரு ஜெயில் இருக்குது, அந்த ஜெயிலில் போய் அடைச்சுட்டான் சீதையை. அந்த ஜெயிலுக்கு தான் அசோகவனம்னு பேர். இதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது. இப்போ சொல்கிற இடம்லாம் இன்றைக்கும் இருக்குது. லங்கையில் அசோகவனத்தில் பல்லாயிரக்கணக்கான அரக்கிகள் மத்தியில் அவர்களுடைய காவலில் சீதையை கொண்டு போய் அடைச்சுடுறான் ராவணன். சீதை அசோகவனத்தில் இருக்கா.
பிரபு ஓடி வந்துட்டுருக்கார். ஓடி வரும்பொழுது நல்ல வேளை லக்ஷ்மணன் சீதையோடு தான் இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கும்போது தூரக்க லக்ஷ்மணன் கண்ணுக்கு தென்பட்டு விட்றான். ஓடி வந்த பிரபு அப்படியே உடஞ்சி போய் அங்கேயே உக்காந்துன்ற. அங்கேருந்து லக்ஷ்மணன் ஓடி வந்த உடனே நீ எப்படி வரலாம், மண்ணியை விட்டு நீ எப்படிடா வரலாம், நான் உன்கிட்ட எவ்வளவு சொன்னேன் மண்ணியோட இரு மண்ணியோட இருன்னு. ராமர் கோச்சுக்கிறார் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். நான் எப்படி நான் அங்கே இருப்பேன், அதற்கு மேலே மண்ணி என்னை போட்டு வாட்டி எடுத்துட்டான்னா. பிரபு சொன்னார், ஒரு பதிவிரத்தை அப்படி தான்டா பேசணும். தன்னுடைய கணவனுடைய குரல் அப்படி கேட்டதுக்கப்புறம் அவருக்கெல்லாம் ஒன்றாகாது, அவர் சமாளிச்சுன்னு வந்துடுவார்னு சொன்னால் அவள் எப்படி பதிவிரத்தையாக இருப்பா? ஒரு பதிவிரதா ஸ்திரீ அப்படி தான் நினைக்கணும். அவள் சொன்னது சரிதான். நீ என்ன பண்ணியிருக்கணும், சேரி மண்ணின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு மரத்துக்கு பின்னாடி நீ ஒளிஞ்சுட்டு இருந்திருக்கணும். நீ ஒளிஞ்சுட்டு இருந்திருக்கணும். அவளுக்கு போக்கு காண்பிக்கிற மாதிரி போக்கு காண்பிச்சு நீ வந்திருக்கணும். அவத்தை விட்டுட்டு இப்படி ஓடி வந்துட்டியடா லக்ஷ்மணான். உடனே லக்ஷ்மணன் தலை குனிறான். கவலைப்படாத அப்படின்னு ராமர் லக்ஷ்மணனோட வரார். பாதி தூரம் ஓடுறார், பாதி தூரம் அழறார். நடுவில் உட்காந்துன்றார், நான் வரலைங்கிறார். சீதைக்கு என்னமோ ஒன்று ஆயிடுத்துடா, மிருதா ஹிருதாவா பக்ஷிதாவா. ஒன்று அவளை யாரோ தூக்கிட்டு போயிட்டான், இல்லை யாரோ உடச்சி சாப்பிட்டுட்டான், இல்லை யாரோ வந்து கொன்னுட்டான். மூணுத்தில் ஏதோ ஒன்று நடந்துடுத்து சீதைக்குன்னு எனக்கு நன்னா தெரிஞ்சு கொடுத்து. நான் வரலை. நாங்கள் வந்து ஆமாம் இப்படி நடந்துடுத்துன்னு பார்த்தேன்னா என்னால் தாங்க முடியாதுடா லக்ஷ்மணா. நான் என்ன பண்ணுறேன், ஆசிரமத்துக்கு வந்து சீதை இங்கே தான் இருந்துட்டுருக்கான்னு பொய்யாவது நினச்சேன்னு நான் இங்கேயே இருந்துடுறேன். நாங்கள் வந்து சீதை இல்லைங்கிறத பார்த்தேன்னா மனசு உடஞ்சி போயிடுவேன். அதற்கு நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படிங்கிறார். லக்ஷ்மணர் சொன்னார், நீங்கள் அப்படின்னா நினைக்க வேண்டாம், ஒன்றும் ஆயிருக்காது, நீங்கள் வாங்கோ 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 அப்படின்னு பலவிதமாக ராமரை தேற்றி சமாதானப்படுத்தி கூட்டுண்டு போகிறார் லக்ஷ்மணர். போகிற வழினா அழுதுண்டே வர்றார். கடைசியாக இருக்கக்கூடிய ஆசிரமம் வந்துடுத்து. ஆசிரமத்துக்கு வாசல்னு நின்று நான் உள்ளே வரல லக்ஷ்மணாங்கிறார். உள்ளே வாங்கோனாங்கிறா. உள்ளே போய் தேடுறார், சீத்தையை காணும். பிரபு உடஞ்சே போயிடுறார். பக்கத்தில் எங்கேயாவது பூ பறிக்கிறதுக்காக போயிருப்பான்னா வாங்கோ அப்படின்னு சீத்தை எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போவாளோ எல்லா இடத்துக்கும் கூட்டுண்டு போகிறார். எந்த இடத்துக்கு கூட்டுண்டு போனாலும் சீதையை காணும். கோதாவரி கரையில் இந்த பக்கம் தேடுறா, அந்த பக்கம் தேடுறா, எல்லா பக்கமும் தேடுறா, எங்கே பார்த்தாலும் சீதையை காணும். அவள் நித்தியபடி எங்கே போய் புஷ்பங்கள்லாம் பறிப்பாலோ சீத்தையும் ராமனும் டெய்லி ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாளாம் அப்படின்னு வருது ராமாயணத்தில். ஒரு மரத்துக்கு போய் வாடிக்கையாக சீத்தை போய் ஒளிஞ்சுருவாளாம். அந்த மரத்துக்கு இந்த பக்கம் வந்து பிரபு என்ன பண்ணுவாரா, இந்த சீதையை காணுமே அப்படின்னு ஓனுட்டே சொல்லி ஒரு கையை இப்படி அனுப்புவாராம். சீத்தை பாரு இந்த மனுஷனை காணுமேன்னு சொல்லி கையை அனுப்புறான்னு இந்த பக்கம் வருவாளாம். அப்போ இந்த கையை கொண்டு போய் சீதையும் அந்த மரத்தையும் சேர்த்து கட்டின்றுவாராம் ராமர். அதே மாதிரி அந்த மரத்துக்கு இந்த பக்கம் போய் ராமர் கெஞ்சரார், சீத்தை நீ பின்னாடி தான் ஒளிஞ்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுமா, டெய்லி நான் தான் ஜெயிப்பேன். இப்போ நான் சொல்கிறேன், இனிமேல் நிரந்தரமாக நீயே ஜெயிச்சுக்கோ, எனக்கு ஜெயிக்கவே வேண்டாம், நீயே வச்சுக்கோமா, நீ வந்துடுமான்னு இந்த கையை அனுப்பி அந்த கையை அனுப்புகிறார். முதல் வாட்டி வெறும் அந்த மரத்தை ஒண்டி கட்டிக்கிறார் பிரபு. சீதை இல்லைன்னு ஆன உடனே ஓன்னு அழறார். நான் காட்டுக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது நான் உங்கள் கூட தான் நான் வருவேன், உங்களுடைய கால் உங்களுடைய திருவடி ரொம்ப மிருதுவானது, என்னால் அந்த திருவடியை காற்றில் போய் அலக்கழிக்கிறத என்னால் பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய புடவை மேலாக்குனால பெருக்கிண்டே வருவேன். ஒரு கால் ஏதாவது முள்ளு கில்லு இருந்ததுன்னா அது என்னுடைய புடவையில் மாட்டிக்கும். அப்படி புடவையிலேருந்து தப்பிச்சுட்டா கூட அது என் காலில் ஏறும். உங்கள் திருவடியை காப்பாற்றிடலான்னு சொன்னாலே அவளை நான் கை விட்டுட்டேனே, என்னானாலும் சரி 14 வருஷ காலங்கள் உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொன்னாலே அவளை கை விட்டுட்டேனே, எவ்வளவு கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் எனக்கு நீங்கள் இருக்கும் போது என்ன கஷ்டம்னு சொன்னாலே அவளை நான் கை விட்டுட்டேனே அப்படின்னு ஓன்னு அழறார் பிரபு. திருப்பி லக்ஷ்மணன் சொல்கிறான், அப்படிலாம் விட்டுவிட முடியாது, இங்கே தான் இருப்பான், மண்ணி எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிடலாம். திருப்பி ஒரு வாட்டி ஒரு ரவுண்டு முழுக்க தேடுறார்கள், எங்கே தேடினாலும் கிடைக்கல. பிரபு அழுதார், அவரால் முடியல, பித்து பிடிச்சிடுறது, ஒளறார், பிதற்றார் பிரபு. கடைசியாக ராமபிரான் பார்த்தார், இனிமே லக்ஷ்மணா ந மத்விதோ துஷ்கிருத கர்மகாரி
மன்யே த்விதீயோஸ்தி வசுந்தராயாம் ஷோகானுஷோகோ ஹி பரம்பராயாஹ மாமேதி பிந்தன் ஹிருதயம் மனஸ்ச. லக்ஷ்மணா, எனக்கு என்ன தோணுறது அப்படின்னா, பொதுவாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சுகம் துக்கம் சுகம் துக்கம் நல்லது கெட்டது மாற்றி மாற்றி நடக்கும். ஒன்னே நடந்துட்டே போயிடாது. ஏன்னா அவன் பூர்வ ஜென்மங்களில் நல்லதும் பண்ணியிருப்பான், கெட்டதும் பண்ணியிருப்பான், புண்ணியமும் பண்ணியிருப்பான், பாபமும் பண்ணியிருப்பான். அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும், பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கையில் ஒரு கெடுதல் நடக்கும். ரெண்டும் கலந்து கலந்து நடக்கும். எனக்கு என்ன தோணுறதுன்னா, இது வரைக்கும் நான் எடுத்த எல்லா ஜென்மங்களையும் பாப்பம் ஒண்டி தான் பண்ணியிருக்கேன்னு தோணுறது லக்ஷ்மணா. ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம் வந்தது. ராஜ்ய பிரணாஷ ஜனனி வியோக, ஒரு கஷ்டம், அதற்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய கஷ்டம், அதற்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய கஷ்டம்னு எனக்கு கஷ்டம்தான் வந்திருக்கு. எனக்கு வர வேண்டிய ராஜ்யம் போயிடுத்து. அம்மாவை பிரிஞ்சேன், அயோத்தியை பிரிஞ்சேன், அயோத்தி ஜனங்களை பிரிஞ்சேன். யாருக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு காட்டுக்கு வந்தேனோ அந்த என்னுடைய உயிருக்கு மேலே இருக்கக்கூடிய எங்கள் அப்பாவை பிரிஞ்சேன். எப்படி ஒரு சமுத்திரத்துக்கு போனால் ஒரு அலை, அதற்கப்புறம் ஒரு பெரிய அலை, அதற்கப்புறம் ஒரு பெரிய அலைன்னு வருமோ, அதே மாதிரி இந்த ராமனுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், அடுத்த வந்த கஷ்டம் முந்தின கஷ்டத்துக்கு மேலே பெரிய கஷ்டம், அடுத்த வந்த கஷ்டம் எல்லாத்து காட்டிலும் ஒரு பெரிய கஷ்டம்னு மாற்றி 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 வந்திருக்கிறா லக்ஷ்மணா. எனக்கு என்ன தோணுறது அப்படின்னா, சீத்தை எப்போ இல்லையோ இதற்கப்புறம் நான் உயிர் வாழவே கூடாதுன்னு தோணுது. நான் எந்த மூஞ்சியை வச்சுன்னு திருப்பி அயோத்திக்குள்ளே போவேன்? அயோத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்னை பிடிக்கிறத விட சீத்தையை தான் அதிகமாக பிடிக்கும். நாளைக்கு ஜனகன் வந்து என் பொண்ணு எங்கே, உன்னை நம்பி தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னான்னா என் மூஞ்சியை நான் எங்கே கொண்டு போய் வைப்பேன்? கௌசல்யை என் பெண் எங்கன்னு கேட்பா, சுமித்ரை என் பெண் எங்கன்னு கேட்பா. அயோத்தியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் பொண்ணு மாதிரி சீத்தை நான் எங்கே மூஞ்சியை வச்சுப்பேன்? காட்டில் உங்கள் மனைவியை உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு துப்பு இல்லையான்னு கேட்பாலே நான் எங்கே வச்சுப்பேன் மூஞ்சியை? என்னால் என்னுடைய சீத்தையை பிரிஞ்சு ஒரு கணம் கூட வாழ முடியாது லக்ஷ்மணா, நான் என்னுடைய உயிரை துறக்க போறேன். லக்ஷ்மணர் நடுங்கி போயிட்டார், பக்கத்தில் போய் நின்னார். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல லக்ஷ்மணனுக்கு. பிரபு படுத்துண்டார். படுத்துண்ட பிரபு ஒரு க்ஷணம் லக்ஷ்மணனை அழைச்சி பக்கத்தில் வாங்கினார். லக்ஷ்மணன் பக்கத்தில் வந்தோடனே லக்ஷ்மணன் அண்ணா கட்டின்றார். கட்டின்ட்டு அவங்கிட்ட சொன்னேன்டா, நான் 14 வருஷம் கழிச்சு நான் வரேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன். இந்த ஆலிங்கனத்தை நான் பரதனுக்கு கொடுத்தேன்னு நீ போய் கொடு. அண்ணாவால் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலையா, அண்ணா கிளம்புறாளான்னு பரதன்கிட்ட நான் சொல்லிட்டேன்னு சொல்லுடா அப்படின்னு திருப்பி படுத்துக்கிறார். லக்ஷ்மணன் திகச்சு போயிடுறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 2 நிமிஷம் தான் திருப்பி எழுந்துன்றார் ராமர். எழுந்துட்ட உடனே என்னடா அது, போயிடுறேன்னு சொன்னவன் திருப்பி எழுந்துட்டானேன்னு பார்க்குறையா? அண்ணா நான் அப்படி பார்ப்பேனாண்ணா, நான் அப்படி பார்ப்பேனா? இல்லை கேளுடா, ஏன் எழுந்துட்டேன்? நான் கேட்க மாட்டேன்னா, நானே சொல்கிறேன். இது வரைக்கும் நான் தர்மம் 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 தர்மம்னே ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேனா? நான் போனேன் அப்படின்னா நேராக ஸ்வர்கலோகத்துக்கு தான் போவேன். ஸ்வர்க்கத்தில் போனால் அப்பா இருப்பா. என்னடா ராமா 14 வருஷ காலங்கள் இருக்கேன்னு சொன்னியே, 13 வருஷத்துலேயே வந்துட்டேடா ராமா, எனக்கு கொடுத்த சத்தியம் என்ன ஆச்சுன்னு கேட்பார். நீ தெரிஞ்சுக்கோடா லக்ஷ்மணா, நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு அண்ணா ஒருத்தன் இருந்தான், அந்த அண்ணா வாழறதுக்கும் லாயக்கில்லை, சாகறதுக்கும் லாயக்கில்லை அப்படின்னு உடனே லக்ஷ்மணரால் தாங்கிக்க முடியல. பலவிதமாக உற்சாகமாக இருக்கணும். உற்சாகவந்தோ புருஷா நான் அவசீதந்தி குவச்சிதபி அப்படின்னு பலவிதமாக, கிஞ்சிதபி அப்படின்னு பலவிதமாக உற்சாகமாக நம்ம இருக்கணும். உற்சாகமாக இருந்தோம் நம்ம ஜகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஜெயிச்சு விடலாம் அப்படின்னு பலவிதமாக ராமரை தேற்றி திருப்பி கூட்டுண்டு போகிறான் லக்ஷ்மணன். ஒரு இடமாக தேடுறார். கடைசியாக ஒரு இடத்துக்கு வரும்பொழுது பார்த்தா சீத்தை போட்டுன்னு இருக்கக்கூடிய முத்து மாலையில் இருக்கக்கூடிய முத்துனா கீழே விழுந்திருக்கான். சீத்தையினுடைய பாத சுவடு தெரியறது. பிரபுவுக்கு கடைசியாக ஒரு கோபம் வந்தது. ஒன்று அவர்கள் லோ சுகர் இல்லை ஹை சுகர், 2 எக்ஸ்ட்ரீமில் போயிடுவார் அவர். கோபம் வந்தோடனே அம்பை எடுத்தார், தொடுத்தார். இந்த உலகத்தையே நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தான். என்ன எல்லாரும் என்ன நினச்சின்னு இருக்கா, இந்த உலகத்தை படைத்த ஒருவன் ஒரு சாமானியமாக மனுஷன் மாதிரி நாடகம் ஆடினா எல்லாரும் என்ன மனுஷன்னே நினச்சிட்டுருவாளோ, என்ன நினச்சிட்டு இருக்காங்க?
இருக்கக்கூடிய அனைத்து தேவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், என்னுடைய சீதை எங்க? எல்லா இடத்துக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனுக்கு உலகம் முழுக்க தெரியும். அந்த சூரியனை பார்த்து கேட்கிறேன், என்னுடைய சீதை எங்க? சூரியன் போகாத இடத்துக்குள்ள கூட காற்று போயிடும். எல்லாருடைய பிராணனாகவும் இருக்கக்கூடியது காற்று தான். காற்று வாயு பகவானே, என்னுடைய சீதை எங்க? யாருக்கிட்டையும் பதில் வரல. வாயுவையும் சூரியனையும் மெனக்கட்டு கேட்டதுனால தான் சூரியனுடைய அம்சமாக சுக்ரீவனும் வாயுனுடைய அம்சமாக ஆஞ்சநேய சுவாமியும் 2 பேரும் வந்து கடைசியா சீதையை கண்டுபிடிச்சு கொடுக்குறான். யாருமே இங்க பதில் சொல்லலன்னு உடனே கோபம் வந்தது. இப்போ நாஷயாமி ஜெகத் சர்வம் திரைலோக்கியம் சச்சராச்சரம்னு அம்பு தொடுத்தார். இந்த உலகத்தையே நான் அழிக்க போறேன். சீதை இல்லாம இந்த உலகம் இருந்துதான் என்ன? இந்த சந்திரனை அடிக்க போறேன், இந்த சூரியன் அடிக்க போறேன்னு அம்பை தொடுத்தார் பிரபு. காலை கட்டின்ட்டான் லக்ஷ்மணன். அண்ணா நீங்க இப்படி பண்ணக்கூடாதுண்ணா. எல்லா நல்லவர்களுக்கும் பலவிதமான கஷ்டம் வரதான் வரும். நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படாம சௌக்கியமாவே இருப்பார்கள்னு யாரும் சொல்லவே இல்லையே. நல்லவர்களுக்கும் கஷ்டம் வரும். ஆனா வந்த வேகத்திலே கஷ்டம் விலகிடும். பூமிக்கு க்ஷமானு ஒரு பேர், பொறுமைனே ஒரு பேர் பூமிக்கு. பூமிக்கு பொறுமைனே ஒரு பேர் உண்டு, க்ஷமானு பேர். ஏன்னா நீங்க வந்து அந்த பூமியை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அந்த பூமி சும்மாவே இருக்கு. யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்மளுடைய கழிவுகள்லாம் எங்க போறது? பூமிக்கு தான் போறது. பூமியை தான் அடிக்கிறோம், கடப்பாறையினால குத்துறோம். பூமியை எவ்வளவு அவமதிக்க முடியுமோ அவமதிச்சாலும் நம்ம என்ன சொன்னாலும் வளைஞ்சு கொடுக்கக்கூடியது பூமி. அதனால பூமிக்கே க்ஷமானு பேர். ஆனா அந்த பூமிக்கு கூட சில சமயத்தில் நடுக்கம் ஏற்பட்டுடுறதே. நமக்கு ஒளி கொடுக்கக்கூடிய 2 கோள்கள் சந்திரன் ஒன்று சூரியன் உண்டு. அவர்கள் இருவருக்கும் கூட ஒரு சமயத்துல எக்லிப்ஸ் வந்துடுறதே, கிரகணம் வந்துடுறதே. 2 பேரையும் கூட ராகு கேது என்கின்ற கிரகங்கள் வந்து கவ்விடுறதே. வசிஷ்டர் மாதிரி ஒரு பிரம்மஞானி இருக்க முடியுமா? வசிஷ்டருடைய 100 பிள்ளைகளையும் அடிச்சுடார்களே. இந்திரன் இருக்கக்கூடிய தேவர்களுக்குதான் தலைவன். அவனுடைய மனைவியை கவர்ந்து ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டானே ஒரு அசுரன். இருக்கக்கூடிய எல்லா நல்லவர்களுக்கும் இது மாதிரி கஷ்ட காலம் வரதான் வரும். ஆனா தெய்வம் பொறுத்துண்டு இருக்காது. ஒரு தகுந்த சமயத்துல அவர்களுக்கு அந்த கஷ்டம் விலகிடும்னா கஷ்டமே பட்டு இருக்க மாட்டா. அதே மாதிரி நீங்களும் ஒரு பொழுதும் கஷ்டமே பட்டு இப்படியே போயிட மாட்டோம், கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு கண்டிப்பா சீத்தை கிடைப்பா அப்படின்னு உடனே பிரபு அங்கேருந்து கிளம்புறார். பார்த்தா சீத்தையினுடைய பாதசுவடு தெரியறது. பக்கத்துல பார்த்தா ஒரு பெரிய ஒரு அரக்கனுடைய பாதசுவடு தெரியறது. பிரபு சொல்றாரு, இங்க ஏதோ ஒரு அரக்கன் வந்திருக்கான், 2 பேர் சண்டை போட்டிருக்கார்கள், சீத்தையை சாப்பிட்டுருக்கான். அங்க ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் பாரு, அவன் சீத்தையை சாப்பிட்டுட்டு அது ஜீர்ணமானம் அங்க உட்காந்துட்டு இருக்கான்னு ஒரு அம்பு தொடுக்கிறார். ராமா அப்படின்னு ஒரு சப்தம் கேட்கிறது. பக்கத்துல போனா ஜட்டாயு. ஜட்டாயு அள்ளிண்டார் பிரபு. அள்ளிண்டு தன்னுடைய மடியில வச்சுட்டார். மடியில வச்சுட்டு ஜட்டாயுனுடைய கழுத்தை இப்படி பிடிச்சுட்டு இருக்கார் பிரபு. ஜட்டாயு அப்படியே கழுத்து தொங்கிறது. பிடிச்சுன்னு ஜட்டாயுவை பார்த்து கேட்கிறார், என்ன ஆயிடுத்து உனக்கு, என்ன ஆயிடுத்து ஜட்டாயு? அப்பா போயிடல, ஒரு ரூபத்தில் இருக்கான்னு நினைச்சேனே, நீயும் கிளம்ப போறியா, என்ன ஆயிடுத்து அப்படின்னு உடனே ஜட்டாயு சொல்லிட்டு, ராவணன் இங்கேருந்து என்னுடைய பஞ்ச பிராணனையும் சீத்தையும் தூக்கிண்டு போயிட்டான். இந்த திக்கில் தான் போனான். கவலைப்படாத, எனக்கு ஜோதிஷம் நன்னா தெரியும். விந்தம்ங்கிற முகூர்த்தத்தில் தான் தூக்கிண்டு போயிருக்கான் சீத்தையை. இந்த முகூர்த்த காலத்தில் எந்த ஒரு பொருள் தொலைஞ்சு போகிறதோ அந்த பொருள் எப்படி தொலைந்ததோ அதே மாதிரி வெகு சீக்கிரத்தில் திருப்பி கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது நிறைய ரத்தத்தை ராமர் மேலே வாந்தி எடுத்து அப்படி தலை தொங்கிடுதான் ஜட்டாயுக்கு. பிரபு பிடிச்சுட்டு இருக்கார். அது கழுகு தானே, மாம்சத்தை குத்தி தின்னக்கூடிய கழுகு தானே அது. பிடிச்சிருந்தார், சரி போ அப்படின்னு விட்டுட்டோம். ஏன்னா நம்ம ஒன்று சொல்லுவோமே, சடலம்னு சொல்லுவோம் இல்லையா, உயிர் போயிடுத்துன்னா. பிரபு அப்படி விட்டுடலை, அதை தன்னுடைய மார்பில் போட்டுண்டு அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டாராம் ஜட்டாயுவை. லக்ஷ்மணன் கிட்ட சொல்ல துவங்கினா ஜட்டாயுவை பற்றி, லக்ஷ்மணா சாதுக்கள் எந்த ரூபத்தில் வேணா இருப்பா, மனுஷ ரூபத்தில் தான் இருப்பா அப்படின்னு சொல்ல முடியாது, எந்த வேஷத்தில் வேணா இருப்பா. இது பாரு 60,000 வருஷ காலங்கள் உயிரை வச்சுன்றது எனக்காகன்னு ஆயிடுது. இந்த ஜட்டாயு யார் தெரியுமா? நான் எங்கேயாவது கிளம்பினேன்னா என்னடா அது சூரியனுடைய கிரணம் நம்ம மேலே விழவே இல்லையே அப்படின்னு நினச்சிப்பேன். பார்த்தா நான் கிளம்பினதுலேருந்து இந்த ஜட்டாயு மேலே எனக்கு மேலே பறந்துன்னு இருக்கும். அதோடைய சிறகினுடைய நிழல் கீழே என்னை வச்சுக்கும்.
நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அந்த இடம் வரைக்கும் என்னை கொண்டு விட்டுட்டு பக்கத்துலேயே காத்துன்னு இருக்கும். திருப்பி நான் கிளம்பும் போது என் மேலே ரக்கையை அடிச்சுட்டே வரும். அப்படி பார்த்துக்கும் இந்த ஜட்டாயு. எனக்கு தசரதர் போயிடலை, ஜட்டாயு ரூபத்தில் இருக்காருன்னு நினச்சேன். இப்படி ஜட்டாயும் என்னை விட்டு போயிட்டேன்னு அழுது பிரபு ஸ்ரீராமர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில மரங்கள்லாம் வெட்டி ஜட்டாயு அதில் போட்டு, யா கதிஹி யஜ்ஞசீலானாம் ஆஹி தாக்னேஷ்ச யா கதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாம் மயா துவம் சமனுஜ்ஞாதஹ கச்ச லோகான் அனுத்தமான் கிருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதஸ்ச மயா விரஜ. ஜட்டாயுவை பார்த்து சொன்னார், அந்திம சம்ஸ்காரங்கள் ராமபிரானே பண்றார் ஒரு செத்த கழுகுக்கு. தசரதற்கு கிடைக்காத ஒரு பெரிய பேர் ஜட்டாயுக்கு கிடைச்சுடுது. சொந்த அப்பாவுக்கு கிடைக்கல, ஒரு கழுகுக்கு கிடைச்சுடுது. அதனால்தான் ஸ்ரீ குருஜி பாடுறார், கழுகுக்கு கடன் செய்த கருணாமூர்த்தியே அப்படிங்கிற. ஒரு கழுகு அது சீப்போ அப்படின்னு விட்டுட்டு தானே போவோம். செத்த கழுகு அதற்கு பக்கத்தில் மரங்கள்லாம் எடுத்துன்னு வந்து சம்ஸ்காரங்கள் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நதியில் போய் ஸ்நானம் பண்ணி, நம்மளுடைய குடும்பத்தினர் அப்பா இவர்கள் மாதிரி ஒரு பெரியவர் போனால் எப்படி பண்ணணுமோ, பிரம்மச்சரியா ஒருவன் சரிவர இருந்தால் அவனுக்கு எந்த ஒரு உத்தமமான லோகம் கிடைக்குமோ, இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவன் எந்த ஒரு உத்தமமான லோகத்துக்கு போவானோ, ஒரு வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவன் எந்த ஒரு உத்தமமான ஒரு லோகத்துக்கு போவானோ, ஒரு சந்நியாசி சரிவர சந்நியாசாசிரமத்தை கடைபிடித்தால் என்ன ஒரு உத்தமமான லோகத்துக்கு போவானோ, ஜட்டாயுவை பார்த்துட்டு சொல்கிறார், அந்த லோகங்களுக்குன்னா நீ போ. எல்லாத்துக்கும் மேலே நான் சொல்கிறேன், எல்லா லோகங்களுக்கும் மேல்பட்ட வைகுண்டத்துக்கும் நீ போ. யாராவது தடுத்தா அவர்களிடத்துல சொல்லு, மயாத்வம் சமனுஜ்ஞாத, என்னை ராமன் அனுப்பினான்னு சொல்லி எல்லாரும் வழி விட்டுடுவா அப்படின்னு ஜட்டாயுவை வைகுண்டத்துக்கு அனுப்பி, பிரபு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலே, ராவணன் எங்கே இருக்கான், ராவணன் எதற்கு தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது அங்கேருந்து கபந்தன்னு ஒருத்தன் ராமரையும் லக்ஷ்மணையும் கவர்ந்துட்டு ஓடுறான். ராமபிரான் பார்த்தா தன்னுடைய கத்தினால் அவன் கையை ரெண்டுத்தையும் வெட்டினார். லக்ஷ்மணன் கத்தினால் அந்த பக்கம் கையை வெட்டின உடனே கபந்தன் கேட்டான், நீங்கள் தான் ராமரா லக்ஷ்மணனான்னா? ஆமான்னு உடனே, என்னை மரத்தனா வெட்டி என்னை எரிச்சுடு, எரிச்சா எனக்கு இந்த சாபம் விலகிடும் அப்படிங்கிறான். எரிச்சுடுறார். எரிச்ச உடனே கபந்தன் ராமரை பார்த்து கேட்கறான், உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கறான். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், அவனை ஒரு பிடிச்சிட மாட்டோம். நீயே ஏதோ அசுரனா இருந்த, என் கைப்பட்டு உனக்கு சாபம் விலகணும்னு இருந்ததேன்னு உனக்கு இதெல்லாம் பண்ணா என்ன பார்த்து உனக்கு என்ன வேணும்னு இப்படி தானே கேட்கணும். அவன் சொல்கிறான், கபந்தன் சொல்கிறான், ராமா உன் ஜாதகத்தில் இப்போ ஒரு சின்ன கோளாறு, அதனால்தான் இந்த கஷ்டங்கள்லாம் படுறேங்கிறான். கபந்தன் அதெல்லாம் சொல்கிறான் கபந்தன். தஷா சந்தின்னு பேர். ஒரு தசை முடிஞ்சு இன்னொரு தசை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சின்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ்னால் வருமா, அது மாதிரி உனக்கு நடக்கிறது, அதனால தான் நீ கஷ்டப்படுறேங்க. நம்மளா சும்மா விட்டுருப்போமா அவனை? பயலே, என் பிச்சையினால் நீ உயிரோடு இருக்க, உனக்கு நல்ல கதி, என்னை பார்த்து இப்படி நீ ஜாதக பலன்லாம் சொல்கிறியா அப்படின்னு ஒரு பிடிக்க மாட்டோம். பிரபு கையை குவிச்சுட்டாராமா அவன் முன்னாடி. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படிங்கிறான். பிரபு சொன்னார், எனக்கு சீத்தை கிடைக்கணும், எனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்ன உடனே கபந்தன் சொன்னான், இந்த பக்கமாக நிறைய கதை சொல்ல வேண்டியிருக்கு, எனக்கு நேரம் தான் பத்தலை. இதெல்லாம் ரொம்ப அழகான சரித்திரம். ராமாயணம் எவ்வளவு சொன்னாலும் அழுக்கவே அழுக்காது. எந்த இடத்த வேணால் எவ்வளோ வேணால் விரிவாக்கியும் சொல்லலாம், அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு இந்த கதை. கபந்தன் சொன்னான், பக்கத்தில் சுக்ரீவன் ஒரு அம்பி இருக்கான், ஒன்றை மாதிரியே அவனும் தன்னுடைய ராஜ்யத்தனா திறந்து நடு ரோட்டில் இருக்கான், அவன்கிட்ட போ, அவன் சீத்தையை உனக்கு எப்படியா பிடிச்சி கொடுத்துருவான். அப்படியே போகிற வழியில் ஒரு பாட்டி இருக்காடா ராமா, சபரின்னு பேர், அவளை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிட்டேன் அப்படின்னா. பிரபு உடனே கபந்தனை பார்த்து கையை கூச்சுண்டார். கிளம்பிட்டான் கபந்தன். அங்கேருந்து கிளம்பி ஒரு வியாக்கியானத்தில் இதெல்லாம் கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்தில் நடந்ததுங்கிறார். இதுலேருந்து கிளம்பி பம்பா நதி வரைக்கும் நடந்து வரார் ராமர். கேரளா வரைக்கும் வரார். கேரளா வரைக்கும் வந்துட்டு திருப்பி அங்கேருந்து சுக்ரீவனை பார்க்குறது கர்நாடகா போகிறார். எல்லாமே நடந்து 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 சீத்தையை திறந்து இவ்வளோ நடக்கிறார். அதனால்தான் திருமிழிசை பிரான்
ஆறாமுதனை பார்த்து நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு கேட்கிறான். படுத்துட்டு இருக்கார் ஆறாமுதன். நான் யாரு வந்திருக்கேன், என்னை பார்த்து ஆழ்வாரே வாரும் 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 அப்படின்னு எழுந்து வரவேற்க வேண்டாமோ? ஓஹோ, ராமாவதாரத்தில் நடந்து கால்னா வலிக்கிறதோ, படுத்துட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்கிறார் திருமிசை ஆழ்வார். அவ்வளவு நடந்திருக்கார். அவ்வளவு. யார் இவ்வளவு நடப்பா? தெற்குக்கு இவ்வளோ வந்து இந்த தமிழ்நாடு கேரளா பார்டர் வந்து ஒரு பாட்டி காத்துன்னு இருக்கா ராம தர்சனத்துக்காக. மதங்கர்னு ஒரு ரிஷி, அந்த மதங்க ரிஷியினால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அந்த பாட்டி அங்கே வந்து ராமர் வருவாரோ ராமர் வருவாரோ ராமர் வருவாரோன்னு காத்துன்ட்ருக்கா. அங்கே 2-3 குழந்தைகள் விளையாடின்னு இருக்கோமா. அந்த குழந்தைகளை எப்போ பார்த்தாலும் அழைச்சி, யாராவது 2 பேர் வராளாப்பா, பார்த்து சொல்ல, ராமண்ணி யாராவது வராளா, ராமண்ணி யாராவது வராளான்னு கேட்டுட்டே இருப்பாளாம். அந்த குழந்தைகள் அதனால அங்கே விளையாடுறதே விட்டுட்டா. நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் விளையாடிடலாம். இந்த பாட்டிக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் விளையாட்டை கெடுத்துட்டு ராமன் வரானோ ராமன் வரானோன்னு கேட்டுட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த குழந்தையெல்லாம் ஓடி வந்து பாட்டி பாட்டி பாட்டின்னு கதவை தட்டுறது. என்னடா குழந்தையெல்லான்னு பாட்டி கதவை தட்டு. நிஜமாவே அந்த பேரோட 2 பேர் வரா. நீங்கள் சொல்லவே இல்லையே, பார்த்தெல்லாம் மறைச்சுட்டே. என்ன சொல்லலை? பேரோண்டி தானே சொன்னேன். உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த அழகையும் திரட்டி ஒரு ரூபத்தா பண்ணால் எவ்வளோ அழகாக இருப்பாரோ அவ்வளோ அழகாக இருக்கக்கூடியவருக்கு தான் ராமர்னு பேர்னு சொல்லவே இல்லையே. கையில் ஒரு கோதண்டம் வச்சுட்டு இருக்கார்கள், பார்க்கறதுக்கு ஜம்முன்னு இருக்கா. இவ்வளவு அழகு இந்த 2 கண்களால் பார்த்து சுவைக்க முடியவே முடியாது. அழகு சொட்டுறது ஒரு அங்கத்துலேருந்து. எங்ககிட்ட வந்து கேட்டார் பாட்டி, என்கிட்ட கேட்டார் பாட்டி, சபரி பாட்டி வீடு எங்கன்னு கேட்டார்னு உடனே சபரிக்கு தலைகால் புரியல. 2 புஷ்பம் எடுத்துண்டா. தினப்படி புஷ்பம் பறிச்சுன்னு வருவாளாம், தினப்படி பழங்கள்லாம் பறிச்சுன்னு வருவாளாம் சபரியே. இன்னொருத்தரை விட்டு இல்லை இவளே. ராமர் வந்தால் இந்த பழம் நான் சமர்ப்பிக்கணும், ராமர் வந்தால் இந்த புஷ்பத்தினால ஒரு அர்ச்சனை பண்ணணும், பம்பையிலேருந்து ஜலத்தை எடுத்துன்னு வரலாம், ராமர் வந்தால் ஒரு பாத பூஜை பண்ணணும். இதெல்லாம் 12 வருஷமாக பண்ணிட்டு இருக்காவோ. இன்னைக்கு பண்ணலாவோ. 12 வருஷமாக பண்ணுறான். 12 வருஷமாக ராமர் வரலை. ராமர் 12 வருஷமாக வராத பொழுதும் பண்ணின்னு இருக்கா சபரி. அதற்கு பிரபு வந்துட்டார். வாசலுக்கு வந்தால் ஆஜானுபாகுவாக கம்பீரமாக கையில் கோதண்டத்தோட பிரபு, இதுதான் சபரி பாட்டி வீடா அப்படின்னு கேட்டுன்னு நடந்து வரதை பார்த்து சந்தோஷப்பட்டா சபரி. வாசலில் போய் அழைக்கிறா. ஸ்ரீ குருஜி ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த கட்டத்தை. ஸ்ரீ குருஜி சொல்லுவார், பெரிய ராமர் சின்ன குடிசை குனிஞ்சுன்னு வந்தார் அப்படின்பார். ராமபிரான் குனிஞ்சுன்னு உள்ளே வந்தாராம். உள்ளே வந்த உடனே சபரி பாட்டி ஒரு ஆசனம் கொடுத்து இதில் உட்காரணும் அப்படிங்கிறா. பிரபுவும் சபரி பாட்டி கொடுத்த ஆசனத்தில் உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே பெரிய காரியத்தை பண்ணா சபரி. யாராலையும் நினச்சே பார்க்க முடியாத ஒரு காரியம். லக்ஷ்மணனை பார்த்து உக்காருங்கிறா. அண்ணா முன்னாடி உட்காந்துருவாரா இவர், உட்காந்துருவாரா இவர், உட்கார மாட்டேன் சும்மா இருங்கோ அப்படிங்கிறார் லக்ஷ்மணன். உடனே பாருங்கோலே உங்கள் தம்பி உட்கார மாட்டேங்கிறான்னு ராமர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறா. உடனே பிரபு பார்த்தார், இந்த பாட்டி உட்கார வரைக்கும் விடமாட்டா, உட்காந்துன்று அப்படின்னாரா. ஸ்ரீ குருஜி சொல்லார், உட்காராத மாதிரி ஏதோ ஒரு விதமாக பண்ணிண்டாராம். அடுத்த நிமிஷமே நின்றுன்றார் லக்ஷ்மணர். கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹா கச்சித்தே வர்ததே தபஹா கச்சித்தே நியதः கோபஹ ஆஹாரஸ்ச தபோதனே கச்சித்தே நியமாः பிராப்தாः கச்சித்தே மனச சுகம் கச்சித்தே குரு சுஸ்ரூஷா சஃபலா சாருபாஷினி. பிரபு அழகாக கேட்டார், யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும்னு தெரியும் சொன்னேன் இல்லையா முதல் நாளே. இவோ ஒரு தபஸ்வினி, தபஸ் பண்ணக்கூடியவள். அவகிட்ட போய் நான் சீத்தையை தொலைஞ்சிட்டு அப்படிலாம் பேசிடல. தபஸ் கோலத்தில் இருக்கியே தபஸ்வினி, உன் தபஸ்னா என்ன வளருதா? தபஸ் வளரணும்னா சரியான ஆகாரம் எடுத்துக்கணும். அது மாதிரி தபஸுக்கு உரியதான ஆகாரத்தை எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிறியா? உன்னுடைய கோபம் எல்லாம் கட்டுப்பட்டு கொடுத்தா, உன்னுடைய காமம்லாம் கட்டுப்பட்டு கொடுத்தா, நீ ஒரு நியமத்தோட உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கியா? உன் மனசுல ஒரு இணை புரியாத ஒரு சுகம் ஒன்று ஏற்படுமே, அது மாதிரி ஏற்பட்டிருக்கா?
உன்னுடைய குருவுக்கு நீ பண்ண சுசுரூஷ அதெல்லாம் பழிச்சுடுத்தா, உன் தபஸோடைய பலன் உனக்கு கிடைச்சு கொடுத்தா? இதுதான் கேள்வி. சபரி சிரிச்சுட்டு சொன்னா, அத்ய பிராப்தா தபசித்திஹி. ராமா கிடைச்சுடுத்து, ராமா கிடைச்சுடுத்தா? ஆமா. எப்போ தெரியுமா கிடைச்சது? எப்போ சபரி? தபசினுடைய பலன் என்ன? எந்த தெய்வத்தை நோக்கி தபசு பண்றோமோ அந்த தெய்வத்தினுடைய தர்ஷனம் ஏற்படுறது தான் தபஸ் இல்லையா? சபரி சொன்னா, அத்ய பிராப்தா, எனக்கு இப்போதான் கிடைச்சது அப்படிங்கிறான். உடனே ராமர் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தார். லக்ஷ்மணனை கூப்பிட்டு, அந்த பாட்டிக்கு தபசு சித்திச்சு கொடுத்தான். தபசு சித்திச்சு கொடுத்தனா எந்த தெய்வத்தை நோக்கி தபசு பண்ணியிருக்கோ அந்த தெய்வம் இங்கே வந்திருக்கு. நம்ம கண்களுக்கு புலப்படலை, அந்த பாட்டி கண்களுக்கு ஒண்டி புலப்பட்டிருக்கு போல இருக்கு அப்படின்னு சபரி காது விழும்படியே பேசுறார். அத்ய பிராப்தா தபஸ். சபரி மேல சொன்ன, தவ சந்தர்ஷனாத்மயா. தெய்வ தர்ஷனத்தினால இல்ல ராமா, ஓன் தர்ஷனத்தினால. நான் எப்போ ஒன்னை பார்த்துட்டேனோ அப்பவே எனக்கு தபசு பழிச்சு கொடுத்து. என்ன சபரி சொல்ற நீ? நானே என்னுடைய மனைவியை பிரிஞ்சு, என்னுடைய மக்களை பிரிஞ்சு, என்னுடைய ஊரை பிரிஞ்சு ஆடி ஓடி வதங்கி அழுதுன்னு இங்க வந்திருக்கேன். என்ன போய் தெய்வம்னு சொல்றே? துவயி தேவவரே ராம, நீ சாமானிய தெய்வம் கிடையாது, தெய்வங்களுக்குள்ள நாயகன், தெய்வ நாயகன் நீதான். நீ என்னவானா சொல்லலாம், உன்னை விட நான் என்னுடைய குருவை நம்புவேன். என்னுடைய குரு சொல்லியிருக்கார், பூஜிதே புருஷோத்தமா. என்னுடைய குருநாதர் ஒரு சிஷ்யனுக்கு ஒரு மார்க்கத்தை எடுத்து வச்சார். அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியாக சபரி என்னை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ சொன்னார், என்கிட்ட ஒரு பெரிய சொத்து ஒன்று இருக்குது, அந்த சொத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன், பக்கத்தில் வாங்கினார். பக்கத்தில் போனேன், வலது கால காட்டுனார், காமிச்சேன், ராம அப்படின்னார். நான் கேட்டேன், இதுக்கு என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இதோடைய பொருள் உன்னை தேடி ஒரு நாள் வரும், சபரி வீடு எங்கன்னு கேட்டுண்டு வரும், அது வரைக்கும் நீ காத்துன்றேன்னு என் குருநாதர் சொன்னார். என் குருநாதருடைய வாக்கு ஒரு காலம் போய் போகாது. என் குருநாதர் சொன்ன பரம் தெய்வம் நீதாராமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருநாதருடைய அருமை பெருமைனா சொல்ல ஆரம்பிச்சுட்டா சபரி பாட்டி. எல்லாத்தையும் கேட்டுண்டே இருக்கார் ராமர். என் குரு உடைய சாநித்தியம் இன்னும் இந்த இடத்துல இருக்கு. அவர் சொல்லிட்டு போயிருக்கார், கடைசியாக பறிச்ச பூலேருந்து இன்னும் சுகந்தம் இருக்கும், அது வாடி போயிடாது. கடைசியாக அவர் உபயோகித்த ஆடைகள், ஈரமான ஆடைகள், அது காயாமல் இங்கே இருக்கும். அவர் கடைசியாக இட்ட அக்னி, யாக அக்னி இன்னும் சாம்பலாகாமல் அந்த அக்னி இன்னும் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கார். இந்த மூணுமே இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. அவருடைய சாநித்தியம் இந்த இடத்துல இருக்குது. நான் ஒரு வேடு வச்சு ஒரு சமயம் நான் இந்த பக்கமாக வரும்பொழுது என்னுடைய மனசில் என்னமோ ஒரு சாந்தியை நான் புரிஞ்சுட்டேன். எனக்கு தோணித்து, இந்த இடத்துக்கு வரும்போது என்னமோ என்னை அறியாமல் ஒரு சாந்தியை நம்ம உணர்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விசேஷம்னு தோணித்து. இங்கே பார்த்தா நிறையா சிஷ்யர்களோட ஒருத்தர் சூரியன் மாதிரி தேஜஸ்வியாக ஒருத்தர் வந்தார். எனக்கு புரிஞ்சுடுத்து இவரால் தான் இதெல்லாம் நடக்கிறதுன்னு. அவருக்கு அறியாமலே அவருக்கு பலவிதமான குற்றேவல், பலவிதமான கைங்கரியம் நான் பண்ண துவங்கினேன். அவர் வந்துட்டு போகக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி ஆரம்பித்தேன். இதை தெரிஞ்சுட்டு ஒரு நாள் அவருடைய சிஷ்யர்கள் விட்டு என்னை கூட்ட அனுப்பினார். ஆசிரமத்துக்கு நான் வந்தேன். அவர் சொன்னார், இனிமேல் நீ மறைஞ்சு இருந்துட்டு எந்த விதமான குற்றேவலும் பண்ண வேண்டாம், நீ இந்த ஆசிரமத்திலே தங்கிட்டு குற்றேவல்னா புரி அப்படின்னார். ஆசிரமத்தில் தங்கிட்டு பலவிதமான கைங்கரியங்கள்லாம் நான் பண்ணேன். கடைசியாக ஒரு நாள் சிஷ்யர்கள் எல்லாரும் சொன்னார்கள், குருநாதர் பரமபதிக்க போகிறார், கிளம்ப போகிறார்னு சொன்னால் என்னால் தாங்கிக்கவே முடியல. ஒரு சிஷ்யன் ஒவ்வொன்று கேட்டுனான் குருநாதர் இடத்துலேருந்து. நான் போய் கையை பிசைஞ்சுட்டேன். குருநாதர் என்னை பார்த்து என்னுடைய சொத்தை கொடுக்குறேன்னு எனக்கு ராமநாமத்தை கொடுத்தார். அன்னிலேருந்து நான் ராமநாமம் சொல்லின்னு இருக்கேன். ராமா நான் சொல்லட்டா, நீ சித்திரக்கூட்டத்துக்கு வந்த தெரியுமா, அன்னிலேருந்து நான் சொல்லின்னு இருக்கேன் ராமநாமா. இன்றைக்கி என்னுடைய தபஸு பழிச்சுடுத்து. நான் யாரை பார்க்கணும்னு நினச்சேனோ அவரை பார்த்தா எடுத்து குருநாதர் உன்னை பார்த்துட்டு என்னை கிளம்பி வர சொல்லிட்டார். நான் கிளம்பலாமா அப்படின்னு கேட்கிறார். பிரபு கிளம்பலாம்னு சொன்ன உடனே பிரபுக்கு முன்னாடியே தன்னுடைய தபஸுனால ஒரு அக்னியை மூட்டி ஒரு சின்ன ஒரு யௌவன பருவத்துக்கு ஒரு 16 வயசு மாதிரி தன்னுடைய ரூபத்தை மாற்றிண்டு திவ்யமான கந்தங்கள் உடைய
நிறையா பூக்கள், நிறையா மாலைகள், ஆபரணங்களோட ஒரு சின்ன பெண் மாதிரி தோற்றம் அளித்துன்னு கையை கூச்சிட்டு ராமரை பார்த்துண்டே சபரி பாட்டி தன்னுடைய பிராணனை விட்டுறா. சபரி மோக்ஷ சாட்சி பூதா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்தில். சபரிக்கு மோட்சத்தை ராமர் கொடுக்கலையாம், எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பிரபு சபரி மோட்சத்துக்கு போனதுக்கு ஒரு விட்னஸா அங்க சும்மா பார்த்துண்டு ஒண்டி இருந்தாராம். சபரிக்கு மோட்சத்தை ராமர் கொடுக்கலையாம், சபரிக்கு மோட்சத்தை தன்னுடைய குருநாதரே கொடுத்துறார். சபரி தன்னுடைய உடலை விட்டு தன்னுடைய குருநாதர் எங்க இருக்காரோ அந்த லோகத்துக்கு போய் குருநாதருக்கு திருப்பி கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சா அப்படிங்கிறதோட சபரி மோட்சத்தோட இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நிறையா சொல்லணும்னு நினச்சேன், ராமனுடைய சங்கல்பம் வேறையா இருக்கு, அதனால இதோட இப்போ நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், சுந்தர காண்டத்துலையும் எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்க்கலாம். நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள், நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி. அதனால நாளைக்கு கண்டிப்பாக ஆஞ்சநேய சுவாமியினுடைய பிரபாவத்தை சொல்லி, ஆஞ்சநேய சுவாமியுடைய அவதாரத்தை சொல்லி, சுந்தரகாண்டத்தில் எவ்வளவு போக முடியுமோ, எவ்வளவு கதைகள் பார்க்க முடியுமோ அவ்வளவு கதைகள் நாளைக்கு நாம் அனுபவிப்போம். யார் யாருக்கெல்லாம் வர முடியுமோ எல்லாரும் வரணும்னு அடியேன் பிரார்த்திச்சுக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. சத்குருநாத மகாராஜ் கி. ஆஞ்சநேய சுவாமி கி. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ராம 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 ராம்.